ஹாய் மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நம்ம M.ED கோர்ஸில் வந்துட்டு 2 கோர்ஸ் நமக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று உமன் எம்பவர்மெண்ட், இன்னொன்று என்டர்ப்ரனர்ஷிப் டெவலப்மெண்ட். சரிங்களா? ஸோ இப்போது உமன் எம்பவர்மெண்ட்டில் நமக்கு எப்போவுமே நம்ம கிளாஸ் பார்த்தோம்னா அவங்க யூடியூப்பில் தான் எடுக்கிறாங்க. அண்ட் முக்கியமாக அது எல்லாமே வந்துட்டு இங்கிலீஷ்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அண்ட் எக்ஸ்பிளனேஷன் மீன்ஸ் அவங்க என்ன இருக்கோ அதை அப்படியே வெளியே ப்ரொடியூஸ் பண்ணிடுறாங்க. சரிங்களா? ஸோ நம்ம இப்போ இதில் என்ன பண்ணுறோன்னா, நம்ம உமன் எம்பவர்மெண்ட்டில் இருக்கிற ஃபர்ஸ்ட் யூனிட்டை நம்ம முழுசாக இதில் அனலைஸ் பண்ணலாம். ஸோ எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அப்படின்னு நமக்கு தோணுதோ, ஸோ அதில் இருக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம இதில் ரிவீல் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ நம்ம இப்போ இதில் ஃபர்ஸ்ட் யூனிட் நம்ம பார்க்கலாம். யூனிட் 1ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் உமன் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பெண் கல்வியினுடைய அடிப்படைகளை முழுமையாக நம்ம இதில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இதில் ஆஃப்டர் ஸ்டடிங் திஸ் யூனிட் த ஸ்டூடெண்ட் வில் பி ஏபிள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு விஷயம்லாம் கொடுத்துருப்பாங்க. நம்ம இந்த கண்டென்ட்டை மட்டும் நம்ம இப்போ படித்து பார்க்கலாம். ஸோ என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? டு அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங், நீட் அண்ட் ஸ்கோப் ஆஃப் த உமன் ஸ்டடீஸ். அதாவது பெண் கல்வியில் இருக்கிற மீனிங் அப்புறம் அவங்களுடைய தேவை அப்புறம் முக்கியத்துவம் எல்லாத்தையும் இதில் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம், புரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இதை படிச்சுட்ட பிறகு. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் டு அக்கர் த நாலேஜ் ஆன் உமன் ஸ்டடீஸ் தியரிஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ். ஸோ அந்த உமன் ஸ்டடீஸில் இருக்கிற பெண் கல்வியில் இருக்கிற வரையறைகள் அண்ட் அவங்க என்னெல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்காங்க அது எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம இதில் பார்க்க போகிறோம். நம்ம இதுக்கான அறிவு வந்துட்டு நமக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டு அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் இயர் 1975. ஸோ இதுதான் இதில் முக்கியமாக கொடுத்துருக்காங்க. இன்ட்ரடக்ஷனில் இதை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, 1975 இன்டர்நேஷ்னல் உமன் இயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று துவங்கினாங்க. அது ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு. அந்த கான்ஃபரன்ஸ் பற்றி நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ அதை பற்றி நம்ம இதில் தெளிவாக புரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் டு எக்ஸ்பிரஸ் அபவுட் ஈக்குவல் ஸ்டேட்டஸ் ஆஃப் 1976. அதே போல் 1976 சம உரிமை வந்துட்டு வலியுறுத்தியிருப்பாங்க. ஸோ அதை பற்றி நம்ம இதில் பார்க்க போகிறோம், எக்ஸ்பிரஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் டு ரெகக்னைஸ் த அப்டக்கிள்ஸ் டு உமன் எஜுகேஷன். ஸோ பெண் கல்வியில் இருக்கிற அப்டக்கிள்ஸ், தடைகள்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதை நம்ம இதில் ரெகக்னைஸ் பண்ண போகிறோம். அண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் த சோசியல், எக்கனாமிக், கல்ச்சுரல் அண்ட் அதர் ஃபேக்டர்ஸ். ஸோ இதில் இருக்கிற சமூகம் மற்றும் நம்ம சொல்லுவோம் இல்லையா, பண்பாடு, அது எல்லாத்தையும் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ அது எல்லாமே நம்ம புரிஞ்சுக்க போகிறோம். டு அக்கர் த நாலேஜ் ஆஃப் லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஃபார்மல் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன். நம்ம எஜுகேஷனில் இருக்கிற ஃபார்மல் சிஸ்டம், அதாவது நம்ம எஜுகேஷன் எப்படி வலியுறுத்துது, நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு இந்த அப்ஜெக்டிவ்ஸில் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ இன்ட்ரடக்ஷன் நம்ம பார்த்துடலாம். ஸோ நம்ம இதில் நான் ரொம்ப டீப்பாக வந்துட்டு இதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நம்ம முக்கியமான விஷயம் மட்டும் இதில் பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ இதில் முக்கியமான விஷயம் மட்டும் நான் சொல்ல. ஸோ ஃபஸ்ட் இன்ட்ரடக்ஷனில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டுருவாங்க. இன்ட்ரடக்ஷன் அப்படி தானே, அதாவது ஒரு முன்னுரைன்னு ஒன்று இருந்தால் முடிவுரைன்னு ஒன்று இருக்கும். அதே போல் அந்த முன்னுரையில் என்ன குறிப்பிட்டிருப்பாங்கன்னா, எல்லா விஷயங்களையும் இதில் என்னெல்லாம் இருக்க போதோ அது எல்லாத்தையுமே இதில் ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். ஸோ காலங்காலமாக, அதாவது ஹிஸ்டாரிக்கலி உமன் பிளேட் அ குரூஷியல், ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் வந்துட்டு உமன் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க இன்ன வரைக்குமே. சரிங்களா? ஸோ அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ், அதாவது உமனுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா, நெக்லெக்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உமன் ஸ்டடீஸ்ங்கிறது முக்கியமாக கொண்டு வரப்பட்டிருக்கு. ஸோ பெண்களை பற்றி அறிந்து கொள்ளுதல், பெண்கள்லாம் வந்துட்டு என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, என்னெல்லாம் தேவை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் இம்பார்ட்டன்ஸ் நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா, ஸோ மல்டி டிசிப்ளினரி ஃபீல்ட்ஸ் தட் எக்ஸ்ப்ளோர் த எக்ஸ்பீரியன்ஸ், பெர்ஸ்பெக்டிவ்ஸ் அண்ட் ஸ்ட்ரகிள்ஸ் ஆஃப் உமன். ஸோ இதில் நம்ம நிறைய பன்முகத்தன்மை கொண்டு எல்லா விஷயமும் இதில் பார்க்க போகிறோம். ஸோ அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், உமனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அண்ட் அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ், ஸோ என்னெல்லாம் வந்துட்டு நினைக்க போகிறாங்க, என்னெல்லாம் முன்மொழிய போகிறாங்க, அண்ட் அவங்களுடைய ஸ்ட்ரகிள்ஸ், உமனுடைய ஸ்ட்ரகிள்ஸ் எவ்வளோலாம் கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படின்ற அவங்களுடைய போராட்டங்களை பற்றியும் இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த யூனிட்ல என்னெல்லாம் இருக்குன்னா, ஸோ எக்ஸ்ப்ளோர் கேப்டிவேட்டிங் வேர்ல்ட் ஆஃப் உமன் ஸ்டடீஸ். நம்ம முன்னாடியே பார்த்தோன்னே ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் உமன் ஸ்டடீஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதே போல் தான் இந்த உமன் ஸ்டடீஸ் பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். அப்புறம் அதுக்கு உண்டான மீனிங், ஸோ இதுக்கான என்ன அர்த்தம், அப்புறம் அதனுடைய சிக்னிஃபிகன்ஸ், இதனுடைய தேவைகள் என்ன, அப்புறம் as well as theories and accomplishment that have shaped it. ஸோ ஒரு உமன் ஸ்டடீஸை எப்படிலாம் வந்துட்டு இது ஷேப் பண்ணியிருக்கு, ஒரு நல்ல வழியில் கொண்டு போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இதில் என்ன தெளிவாக கொண்டு வர போகிறோம்னா, ஹிஸ்டாரிக்கல் ரூட்டை வந்துட்டு நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். அது எதன் மூலமாக, இன்டர்நேஷ்னல் உமன் இயர் 1975 நடந்து, அதே சமயம் 1975
1975லேருந்து 85 வரைக்குமே இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டிகேட்னே வந்துட்டு அதை வரையறுத்து கொடுத்துருக்காங்க. இந்த இன்டர்நேஷ்னல் உமன் இயர் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை. அது முக்கியமாக ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் ஒன்று ஒரு 3-4 இடத்துல வந்துட்டு நடத்தியிருப்பாங்க. ஒரு 4 கான்ஃபரன்ஸ் வந்துட்டு முக்கியமாக நடந்திருக்கு சரிங்களா. அதை பற்றி நம்ம கீழே பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாமே எதை வந்துட்டு கொண்டு வர பார்க்குது, எதை வந்துட்டு மும்மொழியை பார்க்குது அப்படின்னா ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அண்ட் உமன் ரைட்ஸ். முக்கியமாக பாலினத்துக்குள்ளே வந்துட்டு ஒரு ஈக்குவாலிட்டி இருக்கணும். ஸோ நான் ஆண்கிறவன் தான் உயர்ந்தவன், பெண்கிறவன் வந்துட்டு தாழ்ந்தவங்க, ஸோ டிரான்ஸ்ஜெண்டர்னா மதிக்க மாட்டோம் அப்படிங்கிற நிறைய விஷயம் இதில் இருக்குது இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை இதில் ஃபைன் பண்ண போகிறாங்க. ஸோ அது எல்லாமே தேவைங்கிறது இதில் முன்மொழிகிறாங்க. முக்கியமான இதில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான உரிமையை வந்துட்டு இதில் கோரப்பட்டிருக்கு இந்த கான்ஃபரன்ஸ் மூலமாக. ஸோ இந்த கோர்ஸில் இந்த கோர்ஸில் நான் மொத்தமாக என்ன பார்க்க போகிறோன்னா, ஸோ வில் அன்கவர் ஸோ இதனுடைய தேவைகள் என்ன, முக்கியத்துவம் என்ன, உமன் ஸ்டடீஸ்க்கான முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் ப்ரொஃபவுண்ட் அடிப்படையான நம்ம இம்பேக்ட் நம்ம ஒன்று இருக்கு இல்லைங்களா. அதாவது ஒரு ஈக்குவல் ஸ்டேட்டஸ் தேடி போகிற ஒரு உமன் இருக்காங்கன்னா ஸோ அதனுடைய அடிப்படைகள்லாம் என்ன அப்படிங்கிறத இதில் தெளிவாக பார்க்க போகிறேன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் முக்கியமாக நம்ம இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் உமன் எஜுகேஷன், அவங்களுடைய ரோல் என்ன இதில் ப்ளே பண்ணுது. ஸோ ஒரு அதிகாரத்தை கைப்பற்றணும்னா அந்த பெண்களுக்கு வந்துட்டு என்னெல்லாம் தேவை இருக்குது. அண்டு ஜெண்டர் பேரியர்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, ஜெண்டர் பேஸ்ட் பேரியர்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா. ஸோ அதை பற்றியும் நான் இதில் வந்துட்டு உடைச்செடிய போகுது அப்படின்ற மாதிரி இதில் சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி எல்லாத்தையும் இதில் விவரிச்சிருக்காங்க. ஸோ இதில் இன்னும் நம்ம வந்துட்டு செகண்ட் இதில் பார்க்க போகிறோம்னா ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் உமன் ஸ்டடீஸ். ஸோ நம்ம இப்போ வந்துட்டு டைட்டில்குள்ளே நம்ம வந்துட்டோம். ஸோ உமன் ஸ்டடீஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் உமன் ஸ்டடீஸ் இஸ் த கோர்ஸ் தட் இன்ட்ரடியூஸ் ஸ்டூடெண்ட்ஸ் டு த அகாடமிக் ஃபீல்ட் ஆஃப் உமன் ஸ்டடீஸ் சரிங்களா. ஸோ இந்த உமன் ஸ்டடீஸுங்கிறதே அதாவது பெண்களை வந்துட்டு அகாடமிக் ஸ்டேஜ்குள்ளே கொண்டு வரது தான் சரிங்களா. ஸோ பெண்கள் வந்துட்டு கட்டாயம் வந்துட்டு படிக்கணும், அவங்களுக்கு அகாடமிக் எஜுகேஷன் ரீதியாக வந்துட்டு அவங்க முன்னாடி இருக்கணும், எல்லாமே வந்துட்டு படித்தே ஆகணும் அப்படிங்கிறது இதில் இதுதான் ஒரு ஃபண்டமெண்டல், ஒரு அடிப்படையாகவே இருக்கும். மொத்தமாக வந்துட்டு இந்திய குடிமகன்களாக நம்ம எல்லோருமே வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா எல்லோருமே படிக்கணும், ஸோ எஜுகேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால தான் 14 வயது வரையும் வந்துட்டு கட்டாய கல்விங்கிறதே முக்கியமாக கொண்டு வந்தாங்க. ஸோ அதே உரிமையை அதே நிலையை பெண்களுக்கும் கொண்டு வந்தாங்க. ஏன்னா பெண்கள் நிறைய இடத்துல வந்துட்டு அவமதிக்கப்பட்டிருக்காங்க. டியூரிங் த வேடிக் பீரியட்ஸில் இருந்தே வந்துட்டு அவங்க வேதாஸ்லாம் வந்துட்டு பெண்கள் கற்றுக்கக்கூடாது, வேதாஸ் வந்துட்டு பெண்களுக்கு முக்கியத்துவம் வந்துட்டு கொடுக்காது. ஸோ நிறைய அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்குது. ஸோ அதை பற்றி அதில் சொல்லியிருப்பாங்க சரிங்களா. அது எல்லாமே நம்ம கீழே நாம் பார்க்கலாம். ஸோ இப்படி இருக்கிறது விச் டாஸ் ஆர் ஃபெமினிஸ்ட் and interdisciplinary methods to place women lives and experience at the center of study. ஸோ முக்கியமாக இது எல்லாமே வந்துட்டு எதை பற்றி குறிப்பிடுது அப்படின்னா ஒரு பெண்ணியத்தை வந்துட்டு முன்மொழியுது. அதே போல் இன்டர்டிசிப்ளினரி மெத்தட்ஸ் அந்த பெண்களுடைய வாழ்க்கை நிலை வாழ்வாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லைங்களா. அவங்க என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க, இந்த வாழ்க்கையில் என்னெல்லாம் அனுபவிச்சிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அதை பற்றி தான் இந்த உமன் ஸ்டடீஸுங்கிறது அடிப்படையாக படிக்க போகுது, அடிப்படையாக தெரிஞ்சுக்க போகுது, அடிப்படையாக சொல்ல போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ while examining social and cultural construct of gender. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது நம்மளாம் இந்த சமூக ரீதியாகவும் அண்ட் பண்பாடு ரீதியாகவும் நம்ம இதெல்லாம் அனலைஸ் பண்ணி அப்படி பார்த்தோம்னா ஒரு ஜெண்டரை வந்துட்டு என்னெல்லாம் பண்ணியிருக்குதுன்னா ப்ரிவிலேஜ் அண்ட் அப்ரெஷன். ஸோ அது எப்போவுமே வந்துட்டு பின்தங்கி தான் கொண்டு வந்திருக்கு. ஒரு உமென்கிறவங்களை பின்னாடி தான் கொண்டு வந்திருக்கு. ஒரு அப்ரெஸ் தான் பண்ணது சரிங்களா. அவங்க எப்போவுமே அடிச்சுட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. அண்ட் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பவர் அண்ட் ஜெண்டர் அண்ட் த இன்ட்ரெஸ்ட் வித் அதர் என்டிட்டிஸ் அண்ட் சோசியல் லொகேஷன் சச் எஸ் ரேஸ், செக்ஷுவல் ஓரியன்டேஷன், சோசியோ எக்கனாமிக் கிளாஸ் அண்ட் டிசபிலிட்டி. ஸோ இப்படி இருக்கிற ஒரு சிச்சுவேஷன் இவங்க என்ன மாற்றுறாங்கன்னா பவருக்கும் ஜெண்டருக்கும் என்ன வந்துட்டு ஒரு வேரி பண்ணுறாங்க. ஸோ அதுக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க இப்படியாக வந்துட்டு ஒரு சில விஷயத்த வந்துட்டு லொக்கேட் பண்ணுறாங்க ஓகேங்களா. ஸோ எதன் மூலமாக இவங்க வந்துட்டு பவர் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ரேஸ்னால் என்ன, கலர் மூலமாக ஒன்று ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. உங்களை வந்துட்டு வெதர் ஹீஸ் அ பிளாக் அண்டு ஷீ இஸ் அ பிளாக் அண்ட் ஷீ இஸ் ஒயிட் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் வந்துட்டு இவங்க பின்னாடி பின்தங்குறாங்க. அதே போல் செக்ஷுவல் ஓரியன்டேஷன். ஸோ அதன் அடிப்படையில் வந்துட்டு இவங்க எப்படி பண்ணுறாங்க. சோசியோ எக்கனாமிக் கிளாஸ், இவங்க பணம் வச்சுட்ருக்கவங்க ஒரு அடிப்படையில். ஸோ எந்த அளவு வந்துட்டு இவங்க முன்னேறி இருக்காங்க, ஸோ இவங்க பேக்வேர்ட் கிளாஸஸில் இருக்காங்களா, ரொம்ப பின்தங்கி இருக்காங்களா, அதன் அடிப்படையும். அண்ட் முக்கியமாக வந்து டிசபிலிட்டிஸ் மூலமாக. ஸோ ஒருத்தரால் ஒரு செயல் செய்ய முடியாதது மூலமாக அவங்களுக்கு எந்த நிலையில் இருக்காங்க அப்படிங்கிறத அவங்க குறிப்பிடுறாங்க ஓகேங்களா.
The course may cover topics such as the history of feminism, feminist theory, gender and culture, women and society, women and economy, women and literature, women and religion, etc. ஸோ இந்த கோர்ஸ் முக்கியமாக எதை எல்லாம் கவர் பண்ண போகுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபெமினிசம். ஸோ ஃபெமினிசம் அதாவது பெண்ணியம்ங்கிறதுக்கான ஒரு ஹிஸ்டரி, ஒரு வரலாறை வந்துட்டு இதில் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் ஃபெமினிஸ்ட் தியரி பார்க்கலாம், பெண்ணிய வரையறைகளை நீங்கள் பார்க்கலாம். அதே போல் ஜெண்டர் அண்ட் கல்ச்சர், பாலினத்துக்கும் பண்பாடுக்கும் உள்ள அந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் பார்க்கலாம். உமன் அண்ட் சொசைட்டி, பெண்கள் இந்த சொசைட்டியில் இந்த சமுதாயத்தில் எப்படி மதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். உமன் அண்ட் எக்கனாமி, அதே போல் தான் நம்ம முன்னாடி சொன்னது போல் இப்போ பெண்கள் வந்துட்டு எக்கனாமிக்கலாக எவ்வளோ பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறதும் இருக்குது. உமன் அண்ட் லிட்ரேச்சர், ஸோ பெண்கள் லிட்ரேச்சரில் உள்ள நம்ம எப்படி சொல்லலாம்னா அவங்க லிட்ரேச்சருக்குள்ளே எப்படி ஒரு இலக்கியத்துக்குள்ளே எப்படி இருக்காங்க, அவங்க எந்த மாதிரியெல்லாம் வகைப்படுத்தி இருக்காங்க, எப்படி அவங்க பார்க்குறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம இதில் பார்க்க போகிறோம்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே உமன் ரிலீஜியன் ஹிந்துயிசம், ஹிந்து மித்தாலஜிலாம் உமனை வந்துட்டு ரொம்பவே அடிமைப்படுத்தி தான் வச்சுருப்பாங்க. ஸோ நாட் ஓன்லி ஹிந்து மித்தாலஜி, எனி அதர் ரிலீஜியன், சரிங்களா. ஸோ ஒவ்வொரு ரிலீஜியன்லேயும் அவங்க பார்க்குற விஷயங்கள் இருக்குது இல்லைங்களா. ஸோ அது நிறைய இடத்துல வந்துட்டு அடிமைப்படுத்தி வச்சிருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் வந்துட்டு பார்க்க போகிறதா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோர்ஸ் ஆல்சோ ஆல்சோ எக்ஸ்ப்ளோர் டிஃப்ரெண்ட் ஸ்கூல்ஸ் ஆஃப் ஃபெமினிசம். நிறைய ஃபெமினிசம் எப்படிலாம் வந்துட்டு இதில் இருக்குது. பெண்ணியம் வந்துட்டு ஒரு 4-5 விதமாக வந்துட்டு பிரிப்பாங்க. சச்சஸ் என்னென்னா லிபரல் ஃபெமினிசம்னு இருக்குது, மார்க்சிஸ்ட் ஃபெமினிசம்னு இருக்குது, ரேடிக்கல் ஃபெமினிசம் இருக்குது, எக்ஸிஸ்டென்ஷியலிஸ்ட் ஃபெமினிசம் அப்படின்னு இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் வந்துட்டு சொல்ல வருது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ஸோ முக்கியமாக இந்த கோர்ஸ் மூலமாக என்ன நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா டெவலப் கிரிட்டிக்கல் திங்கிங் ஸ்கில்ஸ். ஸோ நமக்குள்ள ஒரு 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 முக்கியத்துவமான ஒரு ஆற்றல் வந்துட்டு நம்ம மனசுக்குள்ளே ஏற்படுத்தணும். நம்ம வந்துட்டு நம்ம நிறைய திங்க் பண்ணணும், இதை பற்றி இந்த விஷயங்கள்லாம் என்ன ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணுற மாதிரி தான் இந்த கோர்ஸை இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அனலிட்டிக்கல் எபிலிட்டிஸ் அண்ட் அவேர்னஸ் ஆஃப் டைவர்சிட்டி அண்ட் சோசியல் ஜஸ்டிஸ் இஷ்யூ அமாங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எல்லா விஷயத்தையும் வந்துட்டு இது கொடுக்கும். ஸோ அவேர்னஸ் கொடுக்கும். அண்டு சோசியல் ஜஸ்டிஸ்னா என்ன, அண்டு பெண்களை வந்துட்டு அவங்க டைவர்சிட்டிக்குள்ளே எப்படி வந்துட்டு வச்சுருக்காங்க. ஸோ அது எல்லா விஷயத்தையும் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதா தான் இது இருக்குன்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது மீனிங் அண்ட் டெஃபினிஷன் ஆஃப் த கான்செப்ட் ஆஃப் உமன் ஸ்டடீஸ். ஸோ உமன் ஸ்டடீஸ்க்கான அர்த்தம் என்ன, அதனுடைய வரையறை என்னங்கிறத நம்ம இதில் தெளிவாக பார்க்கலாம் அப்படிங்கிறத இந்த டைட்டிலில் கொடுத்துருக்காங்க. ஸோ உமன் ஸ்டடீஸ் ஆல்சோ நவுன் அஸ் ஜெண்டர் ஸ்டடீஸ். பாருங்களேன், உமன் ஸ்டடீஸ்ங்கிறது அது ஒன்லி பெண்கள் மட்டும் சார்ந்தது அப்படின்லாம் சொல்லாதீங்க, இது ஜெண்டர்ஸ் சார்ந்தது தான். அதாவது ஜெண்டருக்குள்ளவும் இருக்கிறதா அப்படின்னு சொல்கிறாங்க, ஜெண்டர் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உமனை அதாவது ஈக்குவல் ரைட்ஸ் கேட்குறோன்னா எல்லாம் வந்துட்டு ஒரு ஜெண்டருக்குள்ளே தான் வருவோம். ஆண் பெண் அவங்க 2 பேர் இருக்காங்கன்னா 2 பேரும் வந்துட்டு ஒரு ஜெண்டருக்குள்ளே தான் நம்ம வரணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்களுக்குள்ளே இருக்க நம்ம இருவருக்குள்ளே இருக்கிற ஒரு ஈக்குவாலிட்டியை வந்துட்டு பார்க்க போகிறதா அப்படின்னு சொல்லலாம். ஸோ டிஸ்பிளைன்ஸ் தட் எக்ஸாமைன்ஸ் த ரோல் ஆஃப் உமன் இன் சொசைட்டி பாஸ்ட் அண்ட் ப்ரெசென்ட். ஸோ உமனுடைய முக்கியமாக நீங்கள் பாருங்கள் எக்ஸாமைன் பண்ணுது, ஸோ அது கேல்குலேட் பண்ணுது, அனலைஸ் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ அது என்ன பண்ணுதுன்னா அகாடமிக் ஃபீல்ட்ஸ் எப்படி அவங்களோட ரோல் எப்படி ஃபில் பண்ணுறாங்க அப்படிங்கிறது, உமனை சொசைட்டியில் எப்படி பார்க்குறாங்க, அந்த சொசைட்டியில் இப்போ எப்படி பார்க்குறாங்க, அண்ட் முன்னாடி எப்படி பார்த்தாங்க, சரிங்களா. இந்த சமுதாயத்தில் இப்போ எப்படி பார்த்துட்டு இருக்காங்க, இப்போ எப்படி வழி நடத்துகிறாங்க, அதே போல் முன்னாடி எப்படி நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இதில் பார்க்குறோம். ஸோ இட் இன்வால்வ்ஸ் த அனலைசிஸ் ஆஃப் த சோசியல், கல்ச்சுரல், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ் தட் அஃபெக்ட்ஸ் உமன் லைஃப்ஸ். ஸோ இது என்னெல்லாம் இன்வால்வ் ஆகியிருக்கு, என்னெல்லாம் உள்ளடக்கி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சமூக ரீதியாகவும் சரி, பண்பாடு ரீதியாகவும் சரி, எக்கனாமிக்கலாகவும் சரி, அண்ட் பொலிட்டிக்கல் அரசியல் ரீதியாகவும் சரி, அதன் மூலமாக எப்படி பெண்கள் எல்லாமே அவங்களுடைய வாழ்வாதாரத்தை அஃபெக்ட் பண்ணுது, சரிங்களா, எப்படி அவங்க வந்துட்டு பாதிக்கப்பட்டது அப்படிங்கிறத இதில் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உமன் ஸ்டடீஸ் எய்ம்ஸ் டு சேலஞ்ச் த ட்ரெடிஷ்னல் ஜெண்டர் ரோல்ஸ் அண்ட் ஹைலைட்ஸ் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் உமன்ஸ் டு சொசைட்டி. ஸோ உமன் ஸ்டடீஸ்ங்கிறது ஒரு சேலஞ்ச் கொடுக்குது. என்னென்னா இந்த ட்ரெடிஷ்னல் ஜெண்டர் ரோல்ஸ் இருக்கு இல்லைங்களா, இப்போ ஆண்கிறவங்க மேலே, பெண்கிறவங்க கீழே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த ட்ரெடிஷ்னல் ஜெண்டர் ரோல்ஸ் இருக்கு இல்லைங்களா, அண்ட் அதை வந்துட்டு ஹைலைட் பண்ணி காமிக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை ஹைலைட் பண்ணி காட்டுறோம். ஸோ அதை நான் வந்துட்டு உமன் வந்துட்டு எப்படி சொசைட்டியில் இருக்காங்க, அவங்க எப்படி வழி நடத்துகிறாங்க அப்படிங்கிறத நாம் இதில் வந்துட்டு சேலஞ்ச் பண்ணுறோம், அதை சேலஞ்ச் பண்ணி காட்டுறோம். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்துட்டு உமனை ட்ரீட் பண்ணுறீங்க, இப்படி தான் உமன் இருக்காங்க. ஸோ இதனால தான் வந்துட்டு ஃபெமினிசம்ங்கிறது ஸ்டார்ட் ஆச்சு. இதனால தான் வந்துட்டு இப்போது இன்டர்நேஷ்னல் உமன் ஸ்டடீஸ் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணி 1975 இப்படி ஒரு கான்ஃபரன்ஸே ஒன்று வந்தது. ஸோ 1975 to 1985 ஒரு டிகேடே வந்துட்டு 10 வருஷம் தொடர்ந்து சப்சிக்வெண்ட்டாக 10 வருஷம் இப்படி ஒரு டிகேடே நடந்துச்சு இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் ஸ்டடீஸ் பற்றி, சரிங்களா. ஸோ அதில் நிறைய விஷயங்கள்லாம் வழி முடிஞ்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு வரோம் இல்லையா. ஸோ இதுதான்
இதுதான் இதுக்கான ஒரு சேலஞ்ச் தான் அப்படிங்கிறத இதில் சொல்லுவாங்க. ஸோ இதில் நீட் அண்ட் ஸ்கோப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா முக்கியமாக தேவை அண்ட் முக்கியத்துவம் அப்படின்னு என்ன இருக்குது இதில். ஸோ நீட் ஆஃப் உமன் ஸ்டடீஸ் அரோஸ் டியூ டு த டிஸ்கிரிமினேஷன் அண்ட் மாடுலேஷன் ஆஃப் உமன் இன் வேரியஸ் ஸ்பேஸ் ஆஃப் லைஃப். ஸோ இதனுடைய நீடு என்னன்னு பார்த்தீங்கன்னா உமன் ஸ்டடீஸ்க்கான நீடு என்னென்னா முக்கியமாக அவங்களை வந்துட்டு டிஸ்கிரிமினேட் அவங்க ஏதோ ஒரு விதத்தில் வந்துட்டு அவங்க டிஸ்கிரிமினேட் பண்ணுறீங்க. முக்கியமாக அவங்க பெண்ணுங்கிற ஒரு காரணம் சரிங்களா. அண்ட் அதில் நிறைய காரணம் சொல்கிறேன். டிஸ்கிரிமினேஷனுக்கு வந்துட்டு பெண்களை வந்து டிஸ்கிரிமினேட் பண்ண ஏகப்பட்ட காரணம் வந்துட்டு சொல்லியிருக்கலாம். அவங்களோட பிளேஸ் ஆஃப் லிவிங் அப்படி அதை வச்சும் டிஸ்கிரிமினேட் பண்ணுவாங்க. அவங்களுடைய நடையை வச்சு சரி, அவங்க எந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்க, அவங்க எப்படி வந்துட்டு ஃபேமிலியில் பெண்கள்னால எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லா விஷயமும் இருக்குது இல்லையா. ஸோ அதை எப்படி டிஸ்கிரிமினேஷன் மார்ஜினலைசேஷன்னா அவங்க வந்துட்டு ஒரு கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு தன்மையை நீங்கள் வச்சுக்கோங்களேன். ஒரு கோட்டுக்குள்ளே தான் அவங்க இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அவங்க நிறைய இடத்துல வந்துட்டு நான் சொன்னால் அதாவது நான் சொல்கிறது தான் நீ செய்யணும், நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும், இந்த இடத்துல இருக்குன்னா இந்த இடத்துல தான் நீ இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அந்த விஷயத்தினால தான் ஸோ இந்த உமன் ஸ்டடீஸுங்கிறது வந்துட்டு வந்திருக்கு. ஸோ அதை பற்றி இதை அனலைஸ் பண்ணுறது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வரலாற்று ரீதியாகவே பார்த்தீங்கன்னா உமன் were very limited to domestic roles and excluded from education and employment opportunities. ஸோ வரலாற்று ரீதியாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா உமனை வந்துட்டு நிறைய டொமஸ்டிக் ரோல்ஸ்லேருந்து வந்துட்டு நெக்லெக்ட் பண்ணிடுறாங்க, எக்ஸ்க்ளூட் பண்ணிடுறாங்க, தூக்கிடுறாங்க சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் அது எதுலேருந்து முக்கியமாக எடுக்கிறாங்கன்னா முக்கியமாக எஜுகேஷன். உனக்கு வந்துட்டு எஜுகேஷனே கொடுக்கக்கூடாது, பெண்கள் வந்துட்டு படிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே போல் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், உமன் வந்துட்டு அதாவது வீட்டு வேலைகள் பார்க்கலாம், பெண்கள்ங்கிறவங்க வீட்டு வேலை பார்க்கலாம், ஆனால் வீட்டு விட்டு வெளியே போய் வேலை பார்க்கக்கூடாது. ஸோ ஆண்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் கேட்கணுங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் காலங்காலமாக செஞ்சிட்ருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ உமன் ஆர் லிட்டில் அக்சஸ் டு பொலிட்டிக்கல் பவர் அண்ட் ஃபேஸ் டிஸ்கிரிமினேஷன் இன் ஏரியா சச்சஸ். ஸோ உமன் வந்துட்டு ஒரு பொலிட்டிக்கல் பவர் வந்துட்டு லிட்டில் கொஞ்சமாக அவங்களுக்கு வந்து கிடைக்குது. ஆனால் ஒரு சில வந்துட்டு பாலிடிக்ஸில் வந்துட்டு ஈடுபடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள எந்த இடத்துல அவங்க வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணுறாங்கன்னா ஃபேஸ் டிஸ்கிரிமினேஷன் இன் ஏரியா சச்சஸ் ஹெல்த் கேர், லீகல் சிஸ்டம் அண்ட் ரீப்ரொடக்டிவ் ரைட்ஸ் சரிங்களா. ஸோ பெண்கள் ஒரு பெண்ணுக்கு பர்த் கொடுக்கணும், அதாவது ஒரு பெண் பர்த் கொடுக்குறாங்க, அதாவது நான் வந்து குழந்தை பெற்றுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ரைட் இருக்குன்னா அது நீ குழந்தை பெற்றுக்கூடாதுங்கிறது நான் தான் டிசைட் பண்ணணும்னு சொல்லிட்டு மேலே டிசைட் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் இருக்கும். அண்ட் லீகல் சிஸ்டம் எதுவுமே வந்துட்டு நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயம் நம்ம வந்துட்டு லீகலாக நம்ம கிளைம் பண்ணுறோம். இப்போ வந்துட்டு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு சொத்துரிமைன்னு சொல்லிட்டு முன்னாடியே நம்ம ரைட்ஸே வந்துட்டு இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு லீகல் சிஸ்டம் அதை நம்ம கிளைம் பண்ணா கூட அதுலேயும் வந்துட்டு பெரிய பிரச்சனை நடத்துகிறாங்க. அண்ட் ஹெல்த் கேர் பொறுத்த வரைக்கும் நிறைய ஒரு சில இடங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய டிஸ்கிரிமினேஷன் வந்துட்டு அவங்க இருக்கும். சப்போஸ் ஒரு இடத்துல அவங்க வேலை பார்க்க போகிறாங்க, ஒரு நிறைய வீட்டுக்கெலாம் வந்துட்டு வேலை பார்க்க போகிறாங்க அப்படின்ற இடத்துல அப்படி நிறைய இது வந்துட்டு இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க. அதே அவங்களுடைய ஹெல்த்தை வந்து நீங்கள் கேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சேன்னா கூட அவங்கள வந்துட்டு ஒரு பொருட்டாகவே நினைக்க மாட்டாங்க. இப்போ ஆண்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவம் பெண்களுக்கு எப்போவுமே கொடுக்கறதில்ல அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. ஸோ அந்த விஷயத்தில் சொல்லியிருப்பாங்க. ஸோ உமன் ஸ்டடீஸ் எமர்ஜ்ட் ஆஸ் எ ரெஸ்பான்ஸ் டு இன்இக்வாலிட்டி அண்ட் த நீட் டு சேலஞ்ச் ட்ரெடிஷ்னல் ஜெண்டர் ரோல்ஸ் அண்ட் ஸ்டெரியோடைப்ஸ். ஸோ இந்த உமன் ஸ்டடீஸுங்கிறது எதுக்கு எமர்ஜ் பண்ணப்படுதுன்னா முக்கியமாக இன்இக்வாலிட்டி. நீ வந்துட்டு என்ன ஈக்குவலாக நீ பார்த்தனாலே நான் இந்த உமன் ஸ்டடீஸுங்கிறது வந்திருக்காது. ஸோ நார்மலாக எல்லோரும் ஒரு லிவிங் எப்படி இருக்கும் அந்த மாதிரி லிவிங் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு போயிட்டு இருந்திருப்பாங்க. அதனால் அப்படி இல்லாதனால தான் இன்இக்வாலிட்டி இருக்கிறதுனால தான் உமன் ஸ்டடீஸுங்கிறதே கொண்டு வரப்பட்டது சரிங்களா. ஸோ நீட் டு சேலஞ்ச் ட்ரெடிஷ்னல் ஜெண்டர் ரோல்ஸ் அண்ட் ஸ்டீரியோடைப்ஸ். ஸோ அவங்க ட்ரெடிஷ்னல் ஜெண்டர் ரோல்ஸை வந்துட்டு சேலஞ்ச் பண்ணுறாங்க. ஏன் சேலஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ஒரு சில வந்துட்டு கட்டுப்படுத்தி வைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. பெண்களுக்கு வந்துட்டு எஜுகேஷனை கொடுக்கக்கூடாதுங்கிற நிலை இருந்ததுனால தான் இந்த மாதிரியான உமன் ஸ்டடீஸுங்கிறதே உள்ள கொண்டு வரப்பட்டது. ஸோ உமன் ஸ்டடீஸ் முக்கியமாக என்ன ப்ரொவைட் பண்ணுது டு ஸ்டேஜ் ஃபார் எக்ஸாமைன் த சோசியல் கல்ச்சர் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்ட் ஆஃப் ஜெண்டர் இன்இக்வாலிட்டிஸ் அண்ட் எமர்ஜிங் ஸ்ட்ராட்டஜிஸ் டு ஓவர் கம் தெம். ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழலில் சமூக ரீதியாகவும் சரி, பண்பாடு ரீதியாகவும் சரி, நம்ம கல்ச்சுரல் ரீதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்துட்டு இவங்க ஒரு அடக்குமுறையை ஆட்கொள்கிறாங்க சரிங்களா. அடக்குமுறையில் இவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ அதில் இருந்து எல்லோரும் ஓவர் கம் பண்ணி வெளியே வரணுங்கிறது தான் இந்த உமன் ஸ்டடீஸுங்கிறது சொல்லுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ உமன் ஸ்டடீஸ் என்ன முக்கியமாக பண்ணுதுன்னா எம்பவர் உமன் டு கெயின் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தி ஓன் லிவ்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்சஸ். முக்கியமாக
முக்கியமாக இந்த உமன் ஸ்டடீஸுங்கிறது நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கங்க. இது என்ன பண்ணுதுன்னா, உங்களை வந்துட்டு ஒரு அதிகாரத்தின் ஒரு நிலை, உங்களை வந்துட்டு அதிகாரத்தின் நீங்கள் வந்துட்டு சொல்ல முடியாது, உங்களுக்கு ஒரு பவர் கெயின் பண்ணுறது, உங்களை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் மேல் உயர்த்துறது. ஸோ அதுக்கு தான் இந்த உமன் ஸ்டடீஸுங்கிறது வந்துட்டு கொண்டு வருது. உங்களுடைய நார்மல் லிவிங்ஸில் அண்ட் நீங்கள் நார்மலாக என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களோ ஸோ அதுலேருந்து கொஞ்சம் நீங்கள் மேலே வரணும் அப்படிங்கிறத இந்த உமன் ஸ்டடீஸ் எய்ம் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ விச் கேன் ப்ரொமோட் பர்சனல் க்ரோத் அண்ட் செல்ஃப் எம்பவர்மெண்ட். பாருங்களேன், ஸோ இது என்ன பண்ணுதுன்னா, பர்சனல் க்ரோத், உங்களுடைய ஓன் பர்சனல் க்ரோத் வந்துட்டு முக்கியமாக இதில் தேவைப்படுது. அண்ட் செல்ஃப் எம்பவர்மெண்ட்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. உங்களை வந்துட்டு நீங்களே வந்துட்டு ஒரு வலிமையாக வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கணும். சரிங்களா, நீங்கள் வந்துட்டு உங்களை முதல்ல வலிமையாக நினைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த உமன் ஸ்டடீஸுங்கிறது சொல்ல வருது. ஸோ உமன் ஸ்டடீஸ் இஸ் அ மல்டிடிசிப்ளினரி ஃபீல்ட் தட் என்கம்பசஸ் நியூமரஸ் ஏரியாஸ் ஆஃப் ஸ்டடி இன்க்ளூடிங் ஹிஸ்டாரி, சோசியாலஜி, சைக்காலஜி, எக்கனாமிக், லிட்ரேச்சர், பொலிட்டிக்கல் சயின்ஸ். உமன் ஸ்டடீஸ்ங்கிறது எல்லா இடத்துலையுமே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ எல்லா இடத்துலையும் உமன் வந்துட்டு எந்த அளவு ட்ரீட் பண்ணணும். ஸோ அவங்க ஹிஸ்டரிலையும் சரி, சோசியாலஜி, நீங்கள் சைக்காலஜிக்கலாக அண்டு எக்கனாமிக்ஸ் ரீதியாக, லிட்ரலாக அண்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் எல்லா இடத்துலையும் வந்துட்டு உமன் ஸ்டடீஸுங்கிறது கொண்டு வரப்பட்டிருக்கு. சரிங்களா, ஸோ அது முக்கியமாக நிறைய சொல்ல வர்றது என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம்லாம் வந்துட்டு நீங்கள் கரெக்டாக அட்டைன் பண்ணியிருக்கணும். அண்ட் எல்லா இடத்துலையும் நான் இது முழுமையாக படித்து பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்ததுன்னா, எஜுகேஷனுங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த எஜுகேஷன் தான் எல்லா இடத்துலையும் மறுக்கப்பட்டிருக்கு. இப்போ ஒரு பெண்ணுக்கு எஜுகேஷன் கிடைச்சதுன்னா அவங்கள நிறைய இடத்துல கடத்தவே மாட்டாங்க. சரிங்களா, கடத்திட்டு இப்போ நிறைய வந்துட்டு இல்லிட்ரேட்டாக இருக்கிறனால தான் கடத்திட்டு போயிட்டு நிறைய இந்த மாதிரி கேசஸ் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒரு ஃபைல் பண்ணியிருக்காங்க. நிறைய ரேப்ஸ் நடந்திருக்கு, நிறைய வந்துட்டு மர்டர்ஸ் நடந்திருக்கு, நிறைய பெண்களை வந்துட்டு குறிப்பாக வந்துட்டு டார்கெட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பெண்கள் வந்துட்டு பலம் நிறைந்தவர்கள் இல்லையா, அதனால் அந்த மாதிரி அப்படி குறிப்பிடுவாங்க. இவங்க வந்துட்டு பலமானவர்கள் இல்லை, இவங்க வந்துட்டு வலிமையானவர்கள் இல்லை அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டதுனால ஸோ அவங்கள வந்துட்டு நிறைய இந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் வந்துட்டு முறியடிக்கணுங்கிறதுனால தான் எஜுகேஷனுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால தான் இந்த விஷயத்தை பற்றி நான் சொல்ல வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முக்கியமாக இதை வந்துட்டு என்ன ஐடென்டிஃபை பண்ண, ரேஸ், கிளாஸ் அண்ட் செக்ஷுவாலிட்டி, இது எல்லாத்தையும் வந்துட்டு முறியடிக்கணும் அப்படிங்கிறது உமன் ஸ்டடீஸில் முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ உமன்ஸ் ஸ்டடீஸ் தியரிஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்துட்டு ஒரு 5 தியரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 5 தியரியை நம்ம அப்படியே பார்க்கலாம். ஃபெமினிஸ்ட் தியரி, இந்த இதுலேருந்து நம்ம கொஷின் வந்துட்டு நிறைய வரலாம். சரிங்களா, ஸோ இதுலேருந்து நீங்கள் கொஞ்சம் டீப் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வேண்டும். ஸோ இப்போ ஃபெமினிஸ்ட் தியரின்னு பார்த்தீங்கன்னா, theory explores the way in which gender inequality is perpetuated in society and seeks to challenge and change these power dynamics. ஸோ ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இருக்குது இல்லைங்களா, ஸோ இந்த ஜெண்டர் இன்இக்வாலிட்டியை போக்கணும். முக்கியமாக அதை போக்குனா தான் நம்ம வந்துட்டு ஒரு ஈக்குவலான ஒரு நிலைக்கு வரணும் அப்படிங்கிற இந்த ஃபெமினிஸ்ட் தியரி வந்துட்டு பெண்ணிய வரையறை அப்படின்னு சொல்லி இது பண்ணலாம். சரிங்களா, ஸோ இந்த பெண்ணிய வரையறைங்கிறது குறிப்பிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபெமினிஸ்ட் தியரி ஹஸ் பீன் இன்ஸ்ட்ரக்டட் இன் அட்வான்சிங் உமன் ரைட்ஸ் அண்ட் ப்ரொமோட்டிங் ஜெண்டர் இன்இக்வாலிட்டி. இது ஒரு கொஷினாகவே கேட்கலாம். அதாவது ஃபெமினிஸ்ட் தியரிங்கிறது என்ன வந்துட்டு அட்வான்ஸாக கொண்டு வர பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கு நம்ம என்ன சொல்லணும்னா, உமன்ஸ் ரைட்ஸ் அண்ட் ப்ரொமோட்டிங் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. ஸோ முக்கியமாக இதனுடைய ஃபெமினிஸ்ட் தியரியோட முக்கியமான தேவை என்னவா இருக்குதுன்னா, பெண்களுக்கான உரிமையை வந்துட்டு நீங்கள் மீட்டெடுக்கணும். அதே போல் ப்ரொமோட்டிங் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, என்னை வந்துட்டு உங்களுக்கு சரிமிகராக என்னை ட்ரீட் பண்ணால் போதும், என்னை இன்இக்வாலிட்டியில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கீழே தான், நீங்கள் வந்துட்டு இந்த விஷயம்லாம் செய்யக்கூடாது அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஸோ எல்லோருக்குமே ஈக்குவல் ரைட்ஸ், எங்களுக்கும் வந்துட்டு ஜெண்டரில் வந்துட்டு ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கணும் அப்படின்ட்டு கேட்பாங்க. ஸோ அதுதான் ஃபெமினிஸ்ட் தியரியில் இருக்குது. ஸோ செக்ஷுவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இது வந்துட்டு செக்ஷன், அதாவது ஒரு வகையை பிரிக்கிறதுன்னு வச்சுக்கலாம். திஸ் தியரி இக்னைஸ் த இண்டிவிஜுவல்ஸ் மல்டிபிள் ஐடென்டிட்டிஸ். ஸோ ஒரு இண்டிவிஜுவலுக்கு வந்துட்டு ஒரு மல்டிபிள் ஐடென்டிட்டிஸ்னு இருக்குது. ஸோ இவங்க வந்துட்டு இப்படிப்பட்டவங்க அப்படிப்பட்டவங்கன்னு சொல்லிட்டு நிறைய ஐடென்டிட்டிஸ் இருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தட் இன்டர்செக்ட் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் ஒன் அதர். ஸோ அதிலிருந்து ஒரு விஷயத்தை பிரித்து எடுக்கிறது அப்படின்றது போல். சரிங்களா, ஸோ இன்டர்செக்ஷனாலிட்டி ஹஸ் பீன் இம்பார்ட்டன்ட் இன் ஹைலைட்டிங் த வேஸ் இன் விச் ஜெண்டர் இன் செக்ஸ் வித் அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன் சச் எஸ் ரேஸ், கிளாஸ் அண்ட் செக்ஷுவாலிட்டி. ஸோ இவங்களை வந்து பன்முகத்தன்மையோடு வச்சு இவங்களை பார்க்குறாங்க. ஸோ இப்படிலாம் வந்துட்டு பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இதிலிருந்து வந்துட்டு ஒரு பிரித்து எடுக்கணும். ஸோ எல்லாமே வந்துட்டு ஒரு நார்மல் லிவிங் பீயிங்ஸ் தான், நார்மல் ஹியூமன் பீயிங்ஸ் தான் நம்ம. ஸோ இவங்களை இந்த விஷயத்தின் மூலமாக வந்துட்டு நீங்கள் கட்டுப்படுத்தக்கூடாது. இந்த விஷயத்தின் மூலமாக வந்துட்டு அவங்கள ஒரு பெண்ணை வந்துட்டு கலர் மூலமாக நீ வந்துட்டு நீ பிளாக் கேர்ள் தானே, நீ வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு அடிமைப்பட்டவங்க தான், நீங்கள் வந்துட்டு காலங்காலமாக எங்களுக்கு அடிமையாக இருக்கவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் பீப்புளெலாம் வந்துட்டு ட்ரீட் பண்ணியிருந்தாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்துலேருந்துலாம் வந்துட்டு வெளியே இது பண்ணணும். ஸோ அவங்களை இண்டிவிஜுவலாக வந்துட்டு இந்த மாதிரியான ஐடென்டிஃபிகேஷனை நீங்கள் முறியடிச்சு எல்லாருமே ஈக்குவல் தான் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ்க்கு கொண்டு வரணும்னு சொல்கிறது தான் இன்டர்செக்ஷனாலிட்டி.
அண்டு உமன்ஸ் சஃப்ரேஜ்ங்கிறது ஓட்டுரிமை, சரிங்களா? ஸோ பெண்களுக்கான ஓட்டுரிமைன்னு வச்சுக்கோங்க. பெண்களுக்கான ஓட்டுரிமை எப்படி இருக்குன்னா, இந்த உமன்ஸ் சஃப்ரேஜ் மூவ்மெண்ட் வாஸ் அ மேஜர் அச்சீவ்மெண்ட் இன் உமன்ஸ் ஹிஸ்ட்ரி. ஸோ பெண்களுடைய ஹிஸ்ட்ரியிலேயே, பெண்களுடைய வரலாற்றிலேயே மேஜர் அச்சீவ்மெண்ட், ரொம்ப மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த உமன்ஸ் சஃப்ரேஜ் அப்படிங்கிறது தான். ஸோ ஏன்னா ஆஸ் இட் லெட் டு உமன் கெய்னிங் த ரைட் டு ஓட் இன் மெனி கண்ட்ரிஸ் அரௌண்ட் த வேர்ல்ட். ஸோ இந்த உமன் சஃப்ரேஜ் மூலமாக தான் நிறைய ஓட்டுரிமை அப்படிங்கிறதே நிறைய கண்ட்ரீஸில் பெண்களும் வந்துட்டு வாக்களிக்கலாம் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்கிறான். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. இதுதான் மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக சொல்கிறாங்க. அடுத்து ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். இந்த ரீப்ரொடக்டிவ் ரைட்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ குழந்தை பெற்றுக்கலாம் அப்படிங்கிறது வந்துட்டு அது பெண்களுடைய உரிமை, சரிங்களா? அதை வந்துட்டு ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. த ஃபைட் டு ரீப்ரொடக்டிவ் ரைட்ஸ் இன்க்ளூடிங் அக்சஸ் டு பர்த் கண்ட்ரோல் அண்ட் அபார்ஷன். ஸோ ஒரு சப்போஸ் எனக்கு வந்துட்டு ஒரு குழந்தை இருக்குன்னா நான் அபார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அவங்க வந்துட்டு அபார்ட் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ அது இட்ஸ் அப்பான் தேர் ஓன் வில்லிங் அண்ட் தேர் ஓன் ரைட்ஸ், ஓகேங்களா? ஸோ அவங்களுடைய இதுக்கு பொருந்தா அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை செய்யலாம் அப்படிங்கிறதா ஹஸ் பீன் ஏ மேஜர் அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் உமன் ஆக்டிவிசம். ஸோ இப்படியும் வந்துட்டு அது இதன் மூலமாக அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே வந்துட்டு என்னுடைய ரைட்ஸ் தான். இது நான் குழந்தை பெற்றுக்க கூடாதுங்கிறது என்னோட உரிமை, நான் அபார்ட் பண்ணக்கூடாதுங்கிறது என்னோட உரிமைன்னு சொல்லிட்டு அதில் குறிப்பிட்டிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உமன்ஸ் லீடர்ஷிப், சரிங்களா? ஸோ பெண் வந்துட்டு ஒரு லீடர்ஷிப்க்கு முக்கியமாக ஒரு விஷயத்தை வழி நடத்துறது அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா? உமன் ஹேவ் மேட் சிக்னிஃபிகன்ட் ஸ்டடிஸ் இன் லீடர்ஷிப் ரோல்ஸ் இன்க்ளூடிங் பாலிடிக்ஸ், பிஸ்னஸ் அண்ட் அகாடமியா. ஸோ நிறைய ரோல்ஸ் வந்து உமன் ப்ளே பண்ணியிருக்காங்க. அண்ட் எல்லா விஷயத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸ், அரசியல்லையும் சரி, அண்ட் பிஸ்னஸ் நீங்கள் தனியாக வேலை பார்க்கும் இடங்கள்லையும் சரி, அண்ட் அகாடமி நீங்கள் எஜுகேஷன் ரீதியாகவும் அவங்க நிறைய வந்துட்டு லீடர்ஷிப் வந்துட்டு ப்ளே பண்ணியிருக்காங்க. தீஸ் அச்சீவ்மெண்ட்ஸ் ஆர் ஹெல்ப் டு பிரேக் டவுன் ஜெண்டர் ஸ்டெரியோடைப்ஸ் அண்ட் பேவ் த வேஸ் ஃபார் ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் உமன். ஸோ இந்த மாதிரியான ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் தான் உமனை வந்துட்டு நீங்கள் அடிமைப்பட்டவங்க கிடையாது, நீங்கள் வந்துட்டு யாருக்கும் வந்துட்டு கீழே கிடையாது, எல்லோருமே வந்துட்டு சமமானவர்கள் தான் அப்படிங்கிறத நிறைய அந்த ஜெண்டர் இன்இக்வாலிட்டியை உடச்சி எறிஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி அச்சீவ்மெண்ட் தான் தேவை அப்படிங்கிறத இதில் குறிப்பிட்டிருக்காங்க, ஓகேங்களா? அடுத்து இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் இயர் 1975. இதை தான் நம்ம முக்கியமாக பார்க்க போகிறோம். இது நம்ம கொஞ்சம் ஓரளவு டீப்பாகவே பார்க்கலாம். த யுனைடெட் நேஷன்ஸ் designated 1975 as International Women's Year. ஸோ இந்த யூஎன் என்ன சொல்லுதுன்னா, யுனைடெட் நேஷன்ஸ், அதாவது பிரிட்டன்ஸ் நீங்கள் சொல்லலாம், யுனைடெட் நேஷன்ஸ் தான் அவங்க தான் சொல்லுவாங்க. ஸோ அவங்க என்ன டெசிக்னேட் பண்ணியிருக்காங்கன்னா 1975 இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் இயராக சொல்கிறாங்க. அது உமன்ஸ் இயராக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. முக்கியமாக ஆர்கனைஸ் வேர்ல்டு கான்ஃபரன்ஸ் இன் மெக்சிகோ சிட்டி ஆன் த ஸ்டேட்டஸ் ஆஃப் உமன். ஸோ இந்த 1975 தான் மெக்சிகோவில் உமனுடைய ஸ்டேட்டஸை பற்றி ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்கும். உமன் வந்துட்டு எப்படி இருக்காங்க, எப்படி அவங்கள வழி நடத்துகிறாங்க, எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஒரு கான்ஃபரன்ஸ்னால் உங்களுக்கு தெரியும் இல்லையா? கான்ஃபரன்ஸ்ங்கிறது ஒரு பெரிய ஒரு நம்ம இங்கே பட்டிமன்றம் நடக்கும் இல்லைங்களா? அதே போல் ஒரு பட்டிமன்றம்னு வைங்களேன். அதில் எல்லாம் நிறைய பெரிய பெரிய நபர்கள் எல்லாமே அதில் டிஸ்கஸ் பண்ணுவாங்க, அவங்களுடைய வியூஸை சொல்லுவாங்க, இப்படிலாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க, சரிங்களா? ஒருத்தர் பேச மற்ற நபர்கள், மற்ற கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் கூட அதில் கலந்துருக்காங்க, சரிங்களா? ஸோ அவங்க எல்லாமே வந்துட்டு அவங்களுடைய சஜஷன்ஸை சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஸோ அடுத்து த கான்ஃபரன்ஸ் எஸ்டாப்ளிஷ்ட் எ செட் ஆஃப் கோல்ஸ் ஃபார் கண்ட்ரீஸ் டு அட்டைன் ஓவர் த நெக்ஸ்ட் 10 years in order to advance women's rights around the world. ஸோ இந்த கான்ஃபரன்ஸுங்கிறது ஒரு பயங்கரமான ஒரு கோல் வந்துட்டு செட் பண்ணியிருக்கு, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் அடுத்து 10 வருஷத்துக்கு வந்துட்டு உமன் ரைட்ஸுங்கிறது எல்லா இடத்துலையும் வந்துட்டு பேசும் பொருளாக வந்துட்டு இருக்கணும். ஸோ உங்களுடைய ரைட்ஸ் வந்துட்டு எல்லா இடத்துலையும் வந்துட்டு பரவி இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ இதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, த யூஎன் ஃபர்தர் டெசிக்னேட்டட் த டிகேட் ஃப்ரம் 1976 to 1985. ஆக்சுவலாக 1976ன்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் 1975 to 1985 தான், சரிங்களா? ஸோ அடுத்து குறிப்பிட்டிருப்பாங்க பாருங்கள், ஆஸ் த யுனைடெட் டிகேட் ஃபார் உமன். ஸோ எதை வந்துட்டு யுனைடெட் டிகேட் ஃபார் உமன் அப்படின்னு குறிப்பிடுறாங்கன்னு ஒரு கேள்வி கேட்கலாம், சரிங்களா? எதுன்னா 1975லேருந்து 1985 வரைக்கும் யுனைடெட் நேஷன்ஸ் டிகேட் ஃபார் உமன் அந்த அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இன்டர்நேஷனல் யுனைடெட் நேஷன்ஸ் டிகேட் ஃபார் உமன் சொல்லுவாங்க. டிகேட்ங்கிறது ஒன்றுமே இல்லை, 10 வருஷத்தை குறிப்பிடும், சரிங்களா? 10 வருஷத்தை டிகேட்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி ஒரு விஷயம் நடக்குது. ஸோ 1975லேருந்து 1985 வரைக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து நடந்திருக்குன்னு சொல்லலாம். அது ஒரு மிகப்பெரிய ஒரு டிகேட், உமன்ஸ்க்கான ஒரு பெரிய ஒரு நாளாகவே குறிப்பிடலாம், ஓகேங்களா? பெரிய போராட்டம் நடந்து, பெரிய விஷயங்கள்லாம் நிகழ்ந்தது எல்லாமே வந்துட்டு இந்த வருஷத்துக்குள்ளே நிகழ்ந்திருக்கு, ஓகேங்களா? ஸோ அடுத்தது என்ன பாருங்கள், 1980 in 1980 the World Conference of the United Nations Decade for Women gathered in Copenhagen to review the ப்ராக்ரஸ் ஆஃப் த கோல் செட் இன் 1975. அதாவது 1975 ஒரு விஷயம் வந்துட்டு செட் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் நடக்கணும், இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த விஷயத்த 1980 ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குது. அது எங்கே நடக்குதுன்னா கோபிங்கேன் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் நடக்குது.
ஸோ அது என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் என்னெல்லாம் வந்துட்டு 1975 செட் பண்ணாங்களோ, என்னெல்லாம் வந்துட்டு பண்ணணும்னு செட் பண்ணாங்களோ, அதை பற்றி தான் இந்த கான்ஃபரன்ஸில் வந்து பேசியிருக்காங்க. சரிங்களா, எல்லாம் சேர்ந்து பேசியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அண்ட் 1985 இந்த வேர்ல்ட் கான்ஃபரன்ஸ் டு ரிவ்யூ த அப்ரைஸ் த அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் த யூஎன் டிகேட் ஃபார் உமன் கன்வீன்ட் இன் நைரோபி. அதே போல் 1985 இவங்க வந்துட்டு அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து இது பண்ணுறாங்க. அந்த கான்ஃபரன்ஸ்குள்ளே எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கான்ஃபரன்ஸ் எங்கே நடந்ததுன்னா நைரோபியில் நடந்திருக்கு. ஸோ கான்ஃபரன்ஸ் எங்கே நடந்தது? மெக்சிகோவில் 1975. இரண்டாவது கான்ஃபரன்ஸ் எங்கே நடந்திருக்கு? 1980 கோபிங்கமில் நடந்திருக்கு. ஸோ அடுத்து மூன்றாவது கான்ஃபரன்ஸ் எங்கே நடந்திருக்கு? நைரோபியில் நடந்திருக்கு. சரிங்களா, இது எப்போ நடந்தது? 1985. ஸோ இந்த மாதிரி இயரை நம்ம கேல்குலேட் பண்ணிக்கிட்டோம்னாலே நம்ம படிக்க ஈஸியாக இருந்துடும். சரிங்களா, ஸோ திஸ் கான்ஃபரன்ஸ் வில் அட்டெண்ட் பை கவர்மெண்ட் representatives while representatives of NGOs gathered simultaneously at related conference. ஸோ இந்த மாதிரியான கான்ஃபரன்ஸில் யாரெல்லாம் கலந்துருக்காங்கன்னா, நான் முன்னாடி சொன்னது போல் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் எல்லாமே வந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக அதில் கலந்துருக்காங்க. அண்ட் நிறைய என்ஜிஓஸ்லாம் வந்து அதில் கேதராகி அடிக்கடி வந்து சைமல்டேனியஸாக அந்த கான்ஃபரன்ஸில் கலந்துட்டு தான் இருந்திருக்காங்க. சரிங்களா, ஸோ இன்டர்நேஷனல் உமன் டிகேட் 1975 to 1985. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டோம். இப்போ இன்டர்நேஷனல் உமன் டிகேட்னு சொல்லிட்டு நம்ம 1975 1985 சொல்லியிருக்காங்க இல்லையா, அதில் என்ன எல்லாம் வந்துட்டு விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் குறிப்பிடுறாங்க பாருங்களேன். த ஃபர்ஸ்ட் யூஎன் விமன் கான்ஃபரன்ஸ். சரிங்களா, யூஎன் உமன் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது எங்கே நடந்தது? மெக்சிகோ சிட்டியில் 1975. அதுக்கப்புறம் 1975 85 என்னவா டிக்ளேர் பண்ணுறாங்கன்னா யூஎன் டிகேட் ஃபார் உமன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ இதில் என்ன பண்ணுறாங்கன்னா 5 மெத்தட்ஸ் லேட்டர் த யூஎன் ஜெனரல் அசம்பிளி லான்ச்ட் தட் ப்ரோக்ராம். ஸோ அதில் 5 மந்த்துக்கு அப்புறம் 5 months லேட்டர் யூஎன் ஜெனரல் அசம்பிளி வந்துட்டு இதில் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அடுத்து செகண்ட் யூஎன் உமன்ஸ் கான்ஃபரன்ஸ் எங்கே நடக்குது? கோபிங்கமில் 1980 முன்னாடி குறிப்பிட்டேன் இல்லையா, அதுதான். அதுக்கப்புறம் தேர்ட் உமன் கான்ஃபரன்ஸ் எங்கே நடக்குது? நைரோபியில் 1985. ஸோ அந்த இருக்கிற பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாமே வந்து என்ன டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னா, இஷ்யூஸ் சச் as ஈக்விட்டி, வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் உமன், லேண்ட் ஹோல்டிங் அண்ட் பேசிக் ஹியூமன் ரைட்ஸ். ஸோ இது எல்லாமே எனக்கு அதாவது இப்போ ஈக்விட்டிங்கிறது ரெண்டுக்குமே வந்து சமமான ஒரு நிலை. சரிங்களா, ரெண்டு பேருக்கும் வந்துட்டு சமம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் உமன். ஸோ பெண்கள் மேலே அதிகமான வயலன்ஸ் வந்துட்டு அதிகமாக ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ அதிகமான நிலைகள் வந்து நடந்திருக்கு. பெண்களை வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு அவங்களோட நான் தான் நிறைய இடத்துல இந்த மாதிரி பெண்களை வந்துட்டு ரொம்ப ஒரு கேவலமாலாம் ட்ரீட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, ஸோ அந்த மாதிரி இருக்குது. லேண்ட் ஹோல்டிங்ஸ் பெண்களுக்கும் வந்துட்டு சொத்துரிமை இருக்குதுங்கிறது. அண்ட் பேசிக் ஹியூமன் ரைட்ஸ். முக்கியமாக பேசிக் ஹியூமன் ரைட்ஸை வந்துட்டு பெண்களுக்கு கொடுக்கணுங்கிறது தான் இதில் கிளைம் பண்ணப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த யூஎன் டிகேட் ஃபார் உமன் கான்சன்ட்ரேட்லி மெயின்லி ஆன் உமன் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ முக்கியமாக இந்த உமன் கான்ஃபரன்ஸ் எதுக்கு நடந்திருக்குது? பெண்களுக்கான டெவலப்மெண்ட். ஸோ எப்படிலாம் வந்துட்டு முன்னேறி போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கான்ஃபரன்ஸே நடந்திருக்குது. ஸோ இந்த உமன் கான்ஃபரன்ஸ் மெக்சிகோவில் நடந்ததில் வந்துட்டு 2 மேஜர் டாக்குமெண்ட்ஸ் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா, இந்த 2 மேஜர் டாக்குமெண்ட்ஸ் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ ஒன்று வந்துட்டு Declaration of Mexico on the Equality of Women and their Contribution to Development and Peace. அதாவது டெவலப்மெண்ட் இன் மெக்சிகோ அந்த ஈக்குவாலிட்டி ஆஃப் மெக்சிகோவில் உமனுக்கான ஈக்குவாலிட்டி அண்ட் உமனை வந்துட்டு எப்படி சமநிலையில் பார்க்குறாங்க அண்ட் தேர் கான்ட்ரிபியூஷன் டு டெவலப் அண்ட் பீஸ். ஸோ உமனுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் என்ன இருக்குது, எதுக்குன்னா ஒரு அமைதியான நிலை கொண்டு போகிறதுக்கான கான்ட்ரிபியூஷன்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? டிக்ளரேஷன் ஆஃப் மெக்சிகோ and the equality of women and their contribution to development and peace. ஸோ அவங்களோட மெக்சிகோவில் உமனோட நிலை எப்படி இருக்குது அண்ட் அவங்கள வந்து எப்படி ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறாங்க அண்ட் உமன் முக்கியமாக அதுக்காக எவ்வளோ பாடுபடுறாங்க, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ஸோ அவங்க எவ்வளோ அமைதியை தேடி போகிறதுக்காக என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. அண்ட் இன்னொன்று என்னென்னா அண்ட் the world plan of action for the implementation of the objectives of international women year. ஸோ முக்கியமாக இது வந்துட்டு முக்கியமான ஒரு பிளான்னு சொல்கிறாங்க. அவங்க என்னெல்லாம் வந்துட்டு அந்த இன்டர்நேஷ்னல் உமன் டேயில் வந்துட்டு அந்த இயரில் வந்துட்டு நினச்சாங்களோ அது எல்லாத்தையும் வந்துட்டு அப்ஜெக்டிவ்ஸாக, ஸோ முக்கியமாக அந்த அப்ஜெக்டிவ் என்னென்ன சொல்லியிருக்காங்க, இது என்னெல்லாம் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத முக்கியமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். நம்ம சேகரித்து வைத்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் வந்துட்டு ஒருங்கிணைச்சி அதில் என்னெல்லாம் வந்துட்டு முக்கியமானதோ அது எல்லாத்தையும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணுங்கிறது தான் இந்த 2வது விஷயம். மொதல் விஷயம் பெண்கள் மெக்சிகோவில் இருக்கிற பெண்கள் வச்சுக்கோங்க, அங்கே இருக்க பெண்கள் ஈக்குவாலிட்டி வந்துட்டு எப்படி கடைபிடிச்சிருக்காங்க, அவங்களுக்கு ஈக்குவாலிட்டி எப்படி கிடைக்குது, அதே சமயம் ஈக்குவாலிட்டிக்காக எப்படி போராடி இருக்காங்க அப்படிங்கிறத
முதல் விஷயமா சொல்கிறாங்க. இரண்டாவது விஷயமா எப்படி முன்னாடி எல்லா விஷயம் அவங்க கேதர் பண்ணாங்களோ, நிறைய விஷயங்கள் பேசினாங்களோ, அது எல்லா அப்ஜெக்டிவ்ஸையும் வந்துட்டு அச்சீவ் பண்ணணும், எல்லா அப்ஜெக்டிவ்ஸையும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அதை நடைமுறைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா the conference of Copenhagen was used to report on progress since the Mexico City meeting and produce a program of action. இந்த கொப்பிங்கம் இருக்கு இல்லையா, இந்த கொப்பிங்கம் என்ன பண்ணுதுன்னா, கொப்பிங்கம் மீட்டிங்கில் ரெண்டாவது நடந்தது இல்லையா 1980. ஸோ அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த முன்னாடி மெக்சிகோவில் 2 விஷயம் ஏற்றாங்க இல்லையா, அந்த 2 விஷயம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொன்னாங்க இல்லையா, அதை பற்றி தான் இதில் சொல்லுது. அது என்ன பண்ணுன்னா ப்ரோக்ராம் ஆஃப் ஆக்ஷன். ஸோ இதில் தான் நம்ம செய்ய போகிறோம் அப்படிங்கிறத இந்த கொப்பிங்கம் மீட்டிங் வந்துட்டு சொல்கிறாங்க. இந்த கான்ஃபரன்ஸ் இன் நைரோபி celebrated the accomplishments of the decade for women and established an agenda that would guide future efforts to promote worldwide equality of women. ஸோ இதில் என்ன குறிப்பிட்றாங்கன்னா, இந்த கான்ஃபரன்ஸில் நைரோபி கான்ஃபரன்ஸில் அது 1985 நடந்திருக்குன்னு குறிப்பிட்டிருந்தாங்க இல்லையா. ஸோ தட் அக்காம்ப்ளிஷ் ஆஃப் த டிகேட் ஃபார் உமன் அண்ட் எஸ்டாப்ளிஷ்ட் அன் அஜெண்டா. ஸோ இந்த 1985 தான் முடிவு, இந்த டிகேடை வந்து முடிவு பண்ணுறாங்க. 1975 85 வரை இந்த டிகேடை முடிவு பண்ணுறாங்க. ஸோ அதுக்கான அஜெண்டா, அதில் என்னெல்லாம் நம்ம பண்ண போகிறோம்ப்பா, என்ன விஷயம்லாம் நம்ம ஏற்றுக்க போகிறோம் அப்படிங்கிறத சேகரித்து, அதுக்கப்புறம் அது வேர்ல்டு வைடாக ஈக்குவாலிட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே வந்துட்டு பெண்கள்னு ஒருத்தங்க இருக்காங்கன்னா அவங்கள வந்துட்டு ஈக்குவலாக மதிக்கணும் அப்படிங்கிறத இந்த நைரோபி கான்ஃபரன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுது. ஓகேங்களா. So the Nairobi conference adopted a document titled the Nairobi Forward-Looking Strategies for the Advance of Women. ஸோ இந்த நைரோபி கான்ஃபரன்ஸ் இருக்குங்களா, ஸோ அவங்க வந்துட்டு அவங்களுடைய டாக்குமெண்ட்ஸ்க்கு ஒரு டைட்டில் ஒன்று வைக்கிறாங்க. சரிங்களா. அவங்க சேகரித்து வைத்த ஒரு டாக்குமெண்ட் வச்சுக்கோங்க, அவங்க பேச போகிற ஒரு டாக்குமெண்ட், அவங்க எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பு அப்படின்னு வச்சிங்கனாலே பார்த்தீங்கன்னா என்ன வச்சிருக்காங்கன்னா, த நைரோபி ஃபார்வர்ட் லுக்கிங் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் த அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் உமன். ஸோ உமனுக்கான முன்னோக்கி நாங்கள் செல்கிறோம். நாங்கள் இந்த கான்ஃபரன்ஸில் என்னென்னா, பெண்கள் வந்துட்டு எப்படி வந்துட்டு முன்னோக்கி செல்லணும் அப்படிங்கிறத இந்த கான்ஃபரன்ஸ் மூலமாக நாங்கள் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நாங்கள் இதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோன்னு சொல்கிறாங்க. அடுத்து மொத்தம் நம்ம 3 கான்ஃபரன்ஸ் நம்ம பார்த்தோம். ஒன்று வந்துட்டு 1975, இன்னொன்று 1980, இன்னொன்று 1985. முதல் கான்ஃபரன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா மெக்சிகோவில் நடக்குது, இரண்டாவது கான்ஃபரன்ஸ் கொப்பிங்ஹாமில், மூன்றாவது கான்ஃபரன்ஸ் நைரோபியில் நடக்குது. அடுத்து 4வது கான்ஃபரன்ஸ் ஒன்று நடக்குது இந்த நைரோபி. அதுக்கப்புறம் a 4th World Conference on Women was held in Beijing in September 1995 to accelerate the implementation of the policies outlined in the document. ஸோ 1995 4வது கான்ஃபரன்ஸ் நடக்குது. அது எங்கே நடக்குதுன்னா பெய்ஜிங்கில் நடக்குது. ஸோ அது என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணுதுன்னா பாலிசிஸ் அவுட்லைன்ட் இன் த டாக்குமெண்ட். ஸோ ஒரு டாக்குமெண்ட் அவங்க வந்துட்டு ஒரு டாக்குமெண்ட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இல்லைனா முன்னாடி வந்துட்டு 1985 வந்து ஒரு டாக்குமெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்கன்னா அது 1995 அதை அவுட்லைன் பாலிசி அவுட்லைன் அதில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் வந்து வெளிக்கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா. ஸோ the UN Decade for Women and its conference held established the legitimacy of women's issues regarding their roles as workers in the home and outside it. The decade also brought many inequalities that women faced in education, healthcare and work to the attention of national leaders and the general public. நம்ம முன்னாடி என்ன பேசணுமோ அதே தான் என்ன சொல்கிறாங்க, எங்கெல்லாம் வந்துட்டு இன்இக்வாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ எந்தெந்த பிளேஸில் வந்துட்டு அவங்கள டிஸ்கிரிமினேட் பண்ணுறாங்களோ, எந்தெந்த பிளேஸில் அவங்க வந்துட்டு அப்ரெஸ் பண்ணப்படுறாங்களோ, ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த யூஎன் டிகேட் ஃபார் உமன்ங்கிறது ஒரு தீர்வு கொண்டு வரதுக்கான முன்மொழிவு தான் இதில் கொடுத்துருக்குது. ஸோ அதன் மூலமாக நிறைய விஷயங்களும் நடந்திருக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து யுனைடெட் நேஷன் டிக்ளேர்ஸ் த பீரியட் பிட்வீன் 1975 and 95 as the International Women Decade and with a focus on advancing gender equality and promoting women rights around the several significant milestones, including the adoption of the Convention on the Elimination of all forms of discrimination against women in 1979, which is often referred to as the Women's Bill of Rights and is considered one of the most comprehensive international agreement on women rights. ஸோ இந்த நான் சொன்னேன் இல்லையா முன்னாடி உமன் டிகேடுங்கிறது எப்போ கொண்டு வந்தாங்க, 1975 85 வரையும் சொல்லியிருக்காங்க. அதே போல் 1979 ஒரு விஷயம் CEDAW, அதாவது கன்வென்ஷன் ஆன் த எலிமினேஷன் ஆஃப் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் அகேன்ஸ்ட் உமன் 1979 கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா. இந்த கேள்வி கேட்கலாம். அல்லது CEDAWங்கிற ஃபார்ம், அதாவது இந்த அப்ரிவேஷன் என்ன சொல்லுது, இதுக்கான முழு ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ CEDAW அப்படின்னா கன்வென்ஷன் ஆன் த எலிமினேஷன் ஆஃப் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் அகேன்ஸ்ட் உமன் அப்படிங்கிறதா இதனுடைய முழு ஃபார்மு. ஸோ ஆப்ஷனில் அது கொடுத்துருந்தா அந்த ஆப்ஷன் நம்ம போடுற மாதிரி இருக்கும். இது எப்போ நடந்ததுன்னா 1979. ஸோ அப்படி இது எல்லாத்தையும் வந்துட்டு அடாப்ட் பண்ணுறாங்கன்னா அதுக்கு வந்து ஒரு பேர் வைக்கிறாங்க அவங்க. அதுக்கு இன்னும் ஒரு பில்லே வந்து அந்த பில்லுக்கான ரெஃபரன்ஸே என்ன மாதிரி கொடுக்குறாங்கன்னா உமன்ஸ் பில் ஆஃப் ரைட்ஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க.
பெண்களுக்கான ஒரு பில் வந்துட்டு அவங்களோட ரைட்ஸ், அவங்களுடைய உரிமைக்கான ஒரு பில் அப்படிங்கிறது இதில் குறிப்பிடுறாங்க. ஸோ உமன்ஸ் பில் ஆஃப் ரைட்டுங்கிறது CDAW 1979 வந்தது தான். ஸோ அதில் கொடுக்கக்கூடிய ஒரு பில் தான் இது. அந்த பில் பாஸ் பண்ணது தான் இது. என்ன இந்த பில்லுக்கு வந்துட்டு பேர் வைக்கிறாங்கன்னா உமன்ஸ் பில் ஆஃப் ரைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதையும் நீங்கள் நினைவில் வச்சுக்கோங்க. இதுவும் கொஷின் ரைஸ் பண்ணலாம். அண்ட் இஸ் கன்சிடர் ஒன் ஆஃப் த மோஸ்ட் காம்ப்ரிஹென்சிவ் இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட் ஆன் உமன் ரைட்ஸ். ஸோ இதுதான் முக்கியமான உமன் அக்ரிமெண்ட்லேயே வந்துட்டு ஒரு அதாவது உமன் பெண் உரிமைக்கான முக்கியமான ஒரு அக்ரிமெண்ட்னு பார்த்தோம்னா இந்த உமன்ஸ் பில் ஆஃப் ரைட்ஸ் அப்படிங்கிறதா சொல்கிறாங்க. ஸோ கம்பல்சரி இந்த கொஷின் நம்ம எதிர்பார்க்கலாம் எக்ஸாமில். ஸோ டுவேர்ட்ஸ் ஈக்குவல் ஸ்டேட்டஸ். ஸோ ஈக்குவல் ஸ்டேட்டஸ் முன்னாடி நம்ம அப்ஜெக்டிவ்ஸில் பார்த்தோம்னா ஈக்குவல் ஸ்டேட்டஸ் பற்றி சொல்லியிருந்தாங்க. நம்ம இப்போ 1975 to 1985 நம்ம உமன் டிகேடும் நம்ம பார்த்துறோம். அதுக்கப்புறம் ஈக்குவல் ஸ்டேட்டஸ் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ஈக்குவல் எஜுகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆக்ட்ஸ் ஆஃப் 1974 mandated that no student could be excluded from any educational program or activity that received federal funding on the basis of their gender. இப்போ முக்கியமாக வந்துட்டு இந்த ஈக்குவல் எஜுகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு 1974 வந்துட்டு மேண்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது கண்டிப்பாக கம்பல்சரி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ நோ ஸ்டூடெண்ட் குட் பி எக்ஸ்க்ளூடட் ஃப்ரம் எனி எஜுகேஷனல் ப்ரோக்ராம். ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுமே அவங்களுடைய எஜுகேஷன்லேருந்து எக்ஸ்க்ளூட் பண்ணக்கூடாது. வெதர் தே மேட் எனி மிஸ்டேக்ஸ் அப்படின்னாலும் அவங்கள வார்ன் பண்ணணும், அவங்களுக்கு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும், அவங்கள வந்துட்டு அட்வைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் இருக்குது. ஸோ அதன் மூலமாக நீங்கள் வந்துட்டு அவங்களை எக்ஸ்க்ளூட்லாம் பண்ணக்கூடாது. And activities they received federal funding. So இது எதுலேருந்து வருதுன்னா அவங்க வந்துட்டு ஃபெடரல் ஃபண்டிங் மூலமாக ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டிஸ் ரிசீவ் பண்ணுறாங்க. அப்போ அது அதில் எதன் அடிப்படையில் வருதுன்னா ஜெண்டர் அடிப்படையில் தான் வருது. ஸோ முக்கியமாக இந்த அமெண்ட்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, சிவில் ரைட் ஆக்ட் ஆஃப் 1965 aim to eliminate gender discrimination in education. ஸோ இந்த ஒரு அமெண்ட்மெண்ட் வந்துட்டு 1964 போட்டிருக்காங்க. அந்த அமெண்ட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷனை வந்துட்டு எலிமினேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ensuring that women were given the same opportunity as men to pursue education and professional goals. ஸோ 1964 என்ன பண்ணியிருக்காங்க, எப்படி ஆண்களுக்கு எந்த அளவு நீங்கள் எஜுகேஷன் கொடுக்குறீங்களோ அதே அளவு பெண்களுக்கும் கொடுக்கணும், அவங்களும் அவங்களுடைய கோல்ஸை வந்துட்டு அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தி ஆக்ட் provided protection under the law for women who experience gender-based discrimination in educational settings and empowered them to take legal actions to enforce their rights. ஸோ இந்த ஆக்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த ஆக்ட் தான் முக்கியமாக பெண்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு வலிமையை கொடுக்குதுன்னு சொல்லலாம். அவங்கள நிறைய ஒரு டிஸ்கிரிமினேஷன்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. த ஆக்ட் பேவ் த வே ஃபார் ஃபர்தர் லெஜிஸ்லேஷன் சச் as Title 9 ஆஃப் த எஜுகேஷனல் அமெண்ட்மெண்ட்ஸ் ஆஃப் 1972. ஸோ இந்த ஆக்ட் தான் முக்கியமாக ஒரு வழிவகை செய்து. எதுக்கு வழிவகை? 1972 டைட்டில் 9 வந்துட்டு எஜுகேஷன் அமெண்ட்மெண்ட்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வர 1964 கொண்டு வந்த ஒரு திட்டம் தான் 72க்கு வந்துட்டு வழிவகை செய்து கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ரென்தன்ஸ் ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் இன் எஜுகேஷன். ஸோ எஜுகேஷனில் முக்கியமாக இன்னும் வந்துட்டு என்ன ஸ்ட்ரென்தன் பண்ணுதுன்னா ஒரு டிஸ்கிரிமினேஷன்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. முக்கியமாக உமன் நீங்கள் பார்த்தீங்கன்னா உமனும் சரி அண்ட் எனி அதர் ஜெண்டர், வெதர் தே ஆர் டிரான்ஸ்ஜெண்டராக இருக்கலாம், அண்ட் இவங்க உமனாக இருக்கலாம், மென்னாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி. இதில் கம்பல்சரி வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா உமனுக்கு இவங்களுக்கு வந்துட்டு எஜுகேஷன் ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷன் இருக்கோ ஆண்களுக்கு என்ன இருக்குதோ அதே எஜுகேஷன் வந்து பெண்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 1964 ரைட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரைட் தான் 1972 டைட்டில் 9 எஜுகேஷன் அமெண்ட்மெண்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இதுதான் நமக்கு இன்னும் வந்துட்டு ஸ்ட்ரென்தன் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டுடே உமன் ஹாவ் ஹையர் ரேட்ஸ் ஆஃப் காலேஜ் அட்டெண்டன்ஸ் அண்ட் கிராஜுவேஷன் தென் எவர் பிஃபோர். ஸோ இப்போ இந்த காலகட்டத்தில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்களை விட பெண்கள் அதிகமாக வந்து அவங்களுடைய அட்டெண்டன்ஸ் பர்சன்டேஜ் வந்துட்டு அதிகமாக இருக்குது. நிறைய பேர் கிராஜுவேஷன் வாங்கியிருக்காங்க, முன்னாடி இருக்கிறத விட இப்போ அதிகமாக வந்திருக்காங்க. ஸோ demonstrating the significant impact of these laws is in promoting equal access to education for all individuals regardless of gender. ஸோ முக்கியமாக ஈக்குவல் அக்சஸ் கொடுக்கணும், ஒவ்வொரு இண்டிவிஜுவலாக வந்துட்டு சரிசமமாக நடத்தணும் அப்படிங்கிறத இதில் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ கரண்ட் ட்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, முக்கியமாக உமன் எம்பவர்மெண்ட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் என்ஹான்சிங் த ரைட்ஸ் ஸ்டேட்டஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆஃப் உமன்ஸ் இன் வேரியஸ் ஸ்பேர்ஸ் ஆஃப் லைஃப். ஸோ உமன் எம்பவர்மெண்ட்ங்கிறது பெண்களுக்கான அதிகாரம், பெண்கள் வலிமை பெறணும், பெண்கள் வந்துட்டு ஒரு விஷயத்தில் ஆதிக்கம் செலுத்தணும், பெண்கள் முக்கியமாக இது முக்கியம்னே சொல்லலாங்க, பெண்களுக்கான ஒரு முக்கியத்துவம்னு நம்ம சொல்லலாம் எம்பவர்மெண்ட்டை. ஸோ அப்படி இருக்க இஸ் த ப்ராசஸ் ஆஃப் என்ஹான்சிங் த ரைட்ஸ். ஸோ அவங்களோட ரைட்ஸை வந்துட்டு இன்னும் மெருகேற்றுதல் அப்படின்னு சொல்லலாம், அவங்களுடைய உரிமையை என்ன மெருகேற்று ஸ்டேட்டஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆஃப் உமன் இன் வேரியஸ் ஸ்பேர்ஸ் ஆஃப் லைஃப். ஸோ அவங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அவங்களுடைய ஸ்டேட்டஸை வந்துட்டு சப்போஸ் இப்போ வந்துட்டு ஒருத்தங்க நான் வந்துட்டு
ஒரு ஸ்கூலில் வந்துட்டு சாதாரண டீச்சராக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குது, நான் டீச்சராக இருக்கேன், அடுத்து வந்து நான் ஹெட் மாஸ்டராக மாறுறேன், இல்லாட்டி நான் ஒரு காலேஜில் வந்துட்டு ஒரு லெக்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், அந்த லெக்சர்லேருந்து எனக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குது, நான் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாக ஆகுறேன் அப்படிங்கிறது அதே போல தான் இதில் ஒரு ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் என்ஹான்ஸ்மெண்ட் அப்படின்னு வந்து குறிப்பிடுறாங்க. ஸோ இட் இஸ் எசென்ஷியல் டு அச்சீவ் ஜெண்டர் ஈக்வாலிட்டி அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம், எசென்ஷியல்னு சொல்கிறாங்க. எதனாலனா ஜெண்டர் ஈக்வாலிட்டி கெயின் பண்ணுறதுக்கு அண்ட் மெயினாக ஒரு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் வந்து அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு. ஒரு டெவலப்மெண்ட்டாக நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, நமக்கு வந்து ஒரு முன்னேற்றம் வந்துட்டு சஸ்டைனபிளாக தொடர்ந்து வந்துட்டு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு உமன் எம்பவர்மெண்ட்ங்கிறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஸ் வெல் ஆஸ் டு பில்ட் பேக் ஸ்ட்ராங்கர் எக்கனாமிக் இந்த வேக் ஆஃப் COVID-19 பேண்டமிக். ஸோ COVID-19 பேண்டமிக்ல இருந்து ஒரு ஸ்ட்ராங் எக்கனாமிக் வந்துட்டு இது வந்துட்டு பில்ட் பண்ணி கொண்டு வரணும். ஸோ அது நிறைய வந்துட்டு டவுனில் இருந்தோம் இல்லையா, COVID-19 யாருமே வேலைக்கு போகல, பெண்கள் வந்துட்டு இன்னும் ரொம்ப வந்துட்டு சஃபர் ஆகிட்டு வீட்டில் வந்து நிறைய வேலைகள் இருக்கும், அது இருக்கும், எக்கனாமிக்கில் நிறைய பேரியர்ஸ் கூட அனுபவிச்சிருக்காங்க. ஸோ அந்த விஷயம்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ கரண்ட் ட்ரெண்ட்ஸ் இன் உமன் எம்பவர்மெண்ட்டாக, ஸோ கரண்ட் ட்ரெண்ட்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க. கரண்ட் ட்ரெண்ட்ஸ் பற்றி நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் முக்கியமாக இதுலேருந்து கொஸ்டின் அதிகமாக ரைஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இம்ப்ரூவ்மெண்ட் இன் உமன் எஜுகேஷன், ஹெல்த், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன், டிசிஷன் மேக்கிங் பவர்ஸ். ஸோ இது எல்லாமே கிடைக்கும். டிசிஷன் மேக்கிங் பவர்ஸ் வந்துட்டு உமனுக்கு கிடைக்கணும். ஹெல்த், எக்கனாமிக், பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன், அரசியலில் வந்துட்டு அவங்களுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்கேன். இன்க்ரீஸ்ட் அவேர்னஸ் அண்ட் ஆக்ஷன் அகேன்ஸ்ட் வயலன்ஸ் அகேன்ஸ்ட் உமன் அண்ட் கேர்ள்ஸ் இன்க்ளூடிங் டொமஸ்டிக் வயலன்ஸ், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், ஃபீமேல் ஜெனிட்டல் மியூட்டிலேஷன், சைல்ட் மேரேஜ் அண்ட் டிராஃபிக்கிங். நான் டிராஃபிக்கிங் பற்றி நான் முன்னாடியே சொன்னேன், நான் கடத்துறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் வந்துட்டு அவேர்னஸ் இருக்கணும். ஸோ பெண்களுக்கு அகேன்ஸ்டாக ஒரு வயலன்ஸ் நடக்குதுன்னா அதில் வந்துட்டு பெண்களுக்கு முக்கியமாக ஒரு அவேர்னஸ் இருக்கணும். ஒரு ஆண்கள் இருக்காங்கன்னா முக்கியமாக முதல்ல இது பெண்கள் வந்துட்டு எனக்கு என்னெல்லாம் அவலங்கள் நடந்திருக்கு, எனக்கு என்ன மாதிரியான நிலைகள்லாம் நிலையில் நம்ம இருக்கிறோம், அதாவது பெண்கள் வந்துட்டு எப்படி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் மூலமாக எவ்வளோ கொடுமைப்படுத்துறாங்க, டொமஸ்டிக் வயலன்ஸில் பெண்கள் வந்துட்டு எந்த அளவு சிரமப்படுறாங்க, ஃபீமேல் ஜெனிட்டல் மியூட்டிலேஷன், ஃபீமேல் ஜெனட்டிக்கலாக வந்துட்டு ஃபீமேல் வந்துட்டு எப்படி மியூட்டிலேட் பண்ணுறாங்க, அண்ட் சைல்டு மேரேஜ். குறிப்பாக 14 வயசுக்குள்ளே வந்துட்டு 14 வயசு பொண்ணுங்க இப்போ 18 வயசுக்குள்ளே வந்துட்டு கல்யாணமே பண்ணக்கூடாது இல்லையா, ஆனால் அதுக்கு முன்னாடி நிறைய பேர் கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. அதுலேருந்து எப்படி தவிர்க்கிறது அப்படிங்கிற விஷயம்லாம் வந்துட்டு இதில் குறிப்பிட்டிருப்பாங்க. மெயினாக வந்து டிராஃபிக்கிங் நான் சொன்னேன் இல்லையா, பெண்கள் வந்து அதிகமாக கடத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கும். ஸோ இதை பற்றி நம்ம அதிகமாக நம்ம பார்த்துருவோம், அடிக்கடி நம்ம மீண்டும் அதே பார்த்துட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் உமன் எஜுகேஷன் வந்துட்டு குறிப்பிடுறாங்க. உமன் எஜுகேஷன் இஸ் சீரியஸ் இஷ்யூ டு த கண்ட்ரிஸ் என்டையர் டெவலப்மெண்ட். ஸோ உமன்ஸ் எஜுகேஷன் வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு சீரியஸ் இஷ்யூவாக இருக்குது. ஸோ ஒரு கண்ட்ரி வந்துட்டு டெவலப் ஆகணும் அப்படின்னா ஆண்கள் மட்டுமே வந்துட்டு படித்தா போதுமா, பெண்களும் படிக்கணும் இல்லையா. ஸோ அவங்களும் வந்துட்டு கல்வியில் வந்துட்டு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறது. இட் இஸ் சிமிலர் அண்ட் எஃபெக்டிவ் மெடிசன் தட் மே நவ் ஹவு டு கியூர் அ பேஷண்ட் அண்ட் ரெக்கவர் த ஹெல்த். ஸோ இது எப்படின்னா, டாக்டர் இருக்காங்கன்னா ஒரு டாக்டர் எப்படி வந்துட்டு ஒரு பேஷண்ட்டை வந்துட்டு க்யூர் பண்ணி ஒரு குட் ஹெல்த்தை வந்துட்டு கொண்டு வராங்க அப்படிங்கிறது போல தான் இந்த உமனுக்கான எஜுகேஷன் கொடுக்குறதும் அப்படி தான். நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு கொடுத்து அவங்க வந்துட்டு மேலே உயர்த்தணும் அப்படிங்கிறாங்க. A well educated lady is capable of managing both her personal and professional lives. அதாவது ஒரு சிறந்த அது ரொம்ப படித்த ஒரு பெண்ணால் தான் 2 விஷயத்தையும் வந்துட்டு கேப்பபிள் பண்ண முடியும், மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா அவங்களோட பர்சனல் லைஃப்பும் சரி, ப்ரொஃபஷனல் லைஃப்பும் வந்துட்டு கண்டிப்பாக அவங்களால மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ the physical and intellectual growth of the child is the moral goal of education. ஸோ முக்கியமாக அவங்க பிசிக்கல் அண்ட் இன்டெலெக்சுவல் க்ரோத் வந்துட்டு ஒரு சைல்டுக்கு ஒரு முக்கியமாக வந்துட்டு ஒரு கோலாகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க ஃபிசிக்கலாகவும் சரி அண்ட் இன்டெலெக்சுவலாக அவங்கள வந்துட்டு வளர்க்கணும், அண்ட் அந்த குழந்தைக்கு வந்துட்டு அப்படிப்பட்ட ஒரு அறிவை கொடுக்கணும். ஸோ அதுக்கு தகுந்த ஒரு எஜுகேஷன் அமையணும் அப்படின்னு இதில் குறிப்பிடுறாங்க. ஸோ எஜுகேஷன்ஸ் ட்ரூ அப்ஜெக்டிவ் இஸ் டு ப்ரொவைட் ஸ்டூடெண்ட்ஸ் வித் ஃபுல் நாலேஜ் ஆர் கிரேட்டர் இன்ஃபர்மேஷன். முக்கியமாக என்ன குறிப்பிடுறாங்கன்னா, ஒரு எஜுகேஷனுங்கிறது கல்விங்கிறது என்ன கொடுக்கணும், முக்கியமான அப்ஜெக்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ன கொடுக்கணும்னா, ப்ரொவைட் ஸ்டூடெண்ட்ஸ் வித் ஃபுல் நாலேஜ், முழுமையான ஒரு அறிவை வந்துட்டு அவங்களுக்கு கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் கிரேட்டர் இன்ஃபர்மேஷன், நீ ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் வந்துட்டு ரொம்ப பியூராக தெளிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. ஸோ அது 2 விஷயமும் வந்துட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்தாகணும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. A well educated woman provide the skills, knowledge and self assurance necessary to be a better mom, worker and citizen. ஸோ அதே முன்னாடி சொன்னதை போல தான், ரொம்ப ஒரு வெல் எஜுகேட்டட் உமன் இருக்காங்கன்னா அவங்க வந்துட்டு அவங்க கிட்ட இருக்க ஸ்கில்லை வந்துட்டு அவங்க குழந்தைக்கு சொல்லுவாங்க, நாலேஜை போர் பண்ணுவாங்க, அண்டு செல்ஃப் அஷூரன்ஸுங்க தாங்கிறது எப்படி வந்துட்டு நீங்கள் நிரூபிக்கணும் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லிக் கொடுப்பாங்க.
அண்ட் டு பி எ பெட்டர் மம், அவங்க வந்து கண்டிப்பாக பெட்டர் மமாக இருப்பாங்க, நல்ல ஒரு அம்மாவாக இருப்பாங்க, நல்ல ஒரு ஒர்க்கராகவும் இருப்பாங்க, அண்ட் ஆல்சோ நல்ல ஒரு சிட்டிசனாகவும் இருப்பாங்க அப்படின்னு இதில் குறிப்பிட்றாங்க. அது யார்? வெல் எஜுகேட்டட் உமனை சொல்கிறாங்க. வெல் எஜுகேட்டட் உமன் வில் ஆல்சோ பி மோர் ப்ரொடக்டிவ் அண்ட் வெல் பெய்ட் அட் ஒர்க். ஸோ அவங்க எப்போவுமே வந்துட்டு அவங்களுடைய ஒர்க்லேயும் சரி எல்லா விஷயத்துலையும் வந்துட்டு ரொம்ப ப்ரொடக்டிவாக இருப்பாங்க. அடுத்துன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் அப்படியே போயிட்டே இருப்பாங்க. இட் த ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் இன் எஜுகேஷன் இஸ் ஆஃபன் ஹையர் ஃபார் உமன் தென் ஃபார் மேல்ஸ். ஸோ இப்படிலாம் நீங்கள் வந்துட்டு ஒரு இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா, ஒரு பெண்களுக்கு நீங்கள் கல்வி நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு அவங்க உமன்ஸ் வந்துட்டு எஜுகேஷனில் முன்னாடி வந்து நிற்பாங்க. யாரை விட முன்னாடி வந்து நிற்பாங்கன்னா மேல்ஸ் விட முன்னாடி வந்து நிற்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பேசிக் ரைட் நீங்கள் பார்த்தீங்கன்னா, டு பிகின் வித் எஜுகேஷன் இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட் ஃபார் எவ்ரி ஒன். ஸோ முக்கியமாக அடிப்படை உரிமைங்கிறது முக்கியமாக என்னென்னா கல்வி வந்துட்டு எல்லாருக்குமே கிடைக்கணுங்கிறது அடிப்படை உரிமைன்னு சொல்கிறாங்க. விச் வி சே எவ்ரி ஒன் we must remember that women should be included in this group. நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் இதை தெரிஞ்சுக்குங்க. அதில் எல்லோரும் குறிப்பிடுறது யாரையும் சேர்த்தின்னா உமனையும் சேர்த்தி தான் நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி இதில் சொல்கிறாங்க. we cannot have such a big number of illiterate women in our society. we cannot have ஆக்சுவலாக இவங்க இதில் தப்பாக இருக்குது. அதாவது we cannot have such a big number of illiterate women in our society. அதாவது இந்த சொசைட்டியில் நிறைய படித்த பெண்கள்லாம் வந்துட்டு கிடையாது அப்படின்னு குறிப்பிட்றாங்க. ஸோ இட் வுட் பி எ கிரேட் லாஸ் டு அஸ். ஸோ அதுதான் நமக்கு வந்துட்டு பெரிய இழப்பு. ஸோ எவ்ரி கேர்ள் அண்ட் உமன் வெதர் ரிச், புவர், யங், எல்டர்லி, மேரிட், சிங்கிள், widowed ஆர் ஆஃப் எனி அதர் சோசியல் பொசிஷன் ஹேஸ் த ரைட் டு an education. Education is a fundamental right, not a privilege. ஸோ எஜுகேஷனுங்கிறது ஃபண்டமெண்டல் ரைட். யாருக்காக இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு குழந்தையாக இருந்தாலும் சரி, ரொம்ப பெரிய உமன், வயசான பாட்டியாக இருந்தாலும் சரி, அவங்க விடோவராக இருந்தாலும் சரி, யாருக்காக இருந்தாலும் எஜுகேஷனுங்கிறது ரொம்ப முக்கியம். அது கண்டிப்பாக எல்லாருக்குமே கிடைச்சாகணும்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு விஷயம் வந்து குறிப்பிட்றாங்க பாருங்கள். இன்கேஸ் லிட்ரேசரி ரேட்னு சொல்லிட்டு நியர்லி 63% ஆஃப் த வேர்ல்ட்ஸ் 163 million illiterate youngsters are female. By providing education to all children, literacy rate will rise, boosting development in underdeveloped countries. ஸோ 63%, 163 மில்லியன் யங்ஸ்டர்ஸ் இருக்காங்கன்னா அதில் 63% வந்துட்டு பெண்கள் இல்லிட்ரேட்டாக தான் இருக்காங்க. ஸோ முக்கியமாக எஜுகேஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா லிட்ரஸி ரேட் வந்துட்டு அதிகமாகும். முக்கியமாக எங்கள் அன்டெவலப்டு கண்ட்ரீஸில் இந்த மாதிரி நீங்கள் பூஸ்ட் பண்ணிங்கன்னா கண்ட்ரி இன்னும் டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? எலிமினேட் ஹியூமன் டிராஃபிக்கிங் வந்துட்டு கண்டிப்பாக எலிமினேட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அக்கார்டிங் டு யுனைடெட் ஸ்டேட்ஸ் இன்டர் ஏஜென்சி ப்ராஜெக்ட் ஆன் ஹியூமன் டிராஃபிக்கிங், women are most vulnerable to trafficking when they are uneducated and poor. நான் முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, டிராஃபிக்கிங் எதன் மூலமாக நடக்குது? அவங்க அன்எஜுகேட்டட் அண்ட் புவர், அவங்க வந்துட்டு ஏழ்மையான ஒரு பெண் இருக்காங்கன்னா அவங்க மேலே வந்துட்டு அவங்களுடைய இதை கைவரிசையை காட்டுறாங்க. அதே போல் அவங்க படிக்காதவங்க அப்படின்றதுனால அவங்க எப்படி ஏமாற்றி வந்துட்டு அவங்கள கடத்திட்டு போயிடுறாங்க. ஸோ அதனால தான் யுனைடெட் நேஷன்ஸ் வந்துட்டு இன்டெலிஜென்சி ப்ரொஜெக்ஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அவங்க கொடுத்த ரிப்போர்ட் படி இதனால தான் வந்துட்டு இந்த மாதிரி இருக்காங்க. படிக்காதனாலையும் அவங்க வந்துட்டு போர் உமன் அப்படிங்கிறதுனாலையும் இந்த மாதிரி பண்ணிடுறாங்க. தி மல்டிநேஷனல் பிஸ்னஸ் மே பி சீரியஸ்லி இம்பேக்டட் பை கிவிங் யங் ஃபீமேல்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் எசென்ஷியல் ஸ்கில்ஸ். ஸோ இந்த மாதிரி மல்டிநேஷனல் பிஸ்னஸ் வந்துட்டு இருக்குன்னா இந்த மாதிரி வந்து ஒரு சீரியஸ் இம்பேக்டை வந்துட்டு ஏற்படுத்தணும். யாருக்கு மத்தியில் யங் ஃபீமேல்ஸ்க்கு வந்துட்டு நிறைய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணணும். அண்ட் ஆல்சோ அவங்களுக்கான எசென்ஷியல் ஸ்கில்ஸ், சப்போஸ் இவங்க வந்துட்டு கராட்டே தெரிஞ்சுக்கணும் அண்ட் பேசிக்காக வந்துட்டு எப்படி அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்துட்டு நிறைய கல்வி கூடங்கள்லையும் சரி நிறைய இடத்துலையும் வந்துட்டு இது வந்துட்டு கட்டாயமாக சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து political representation. Women are underrepresented as voters and political participants all across the world. Civic education, training and overall employment according to the United Nations Women's and programs on leadership and participation will help bridge the gap. ஸோ இந்த பொலிட்டிக்கல் ரெப்ரஸன்டேஷன் அப்படின்னு இருக்குன்னா முக்கியமாக முன்னாடியே நான் சொன்னேன் இல்லைங்க, சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். மெயினாக வந்துட்டு ஓட்டுரிமையே இல்லாமல் இருந்தது. சரிங்களா? ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ஓட்டுரிமை கொடுக்கணுங்கிறது முக்கியமாக வந்துட்டு இது நல்ல விஷயம் அப்படிங்கிறது. அண்ட் இதை வந்துட்டு இது கண்டிப்பாக ஒரு பிரிட்ஜ் தட் கேப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கேப்பை வந்துட்டு ரொம்ப காலமாக வந்துட்டு ஒரு இடத்துலலாம் வந்துட்டு ஓட்டுரிமை இல்லாமல் இருந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி இடத்த வந்துட்டு நிரப்பப்படாத இடத்த இது நிரப்புது அப்படின்ற மாதிரி குறிப்பிடுறாங்க. ஈக்குவாலிட்டி இன் சொசைட்டி. சொசைட்டியில் கண்டிப்பாக வந்துட்டு ஈக்குவாலிட்டிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. வென் உமன் ஹேவ் ஈக்குவல் ரைட்ஸ் அண்ட் அக்சஸ் டு எஜுகேஷன், they are more like to engage in business and economics activities by feeding, clothing and providing for entire families, increasing earning power and income
பேட்டர் எக்ஸிஸ்டிங் அண்ட் ஃபியூச்சர் பாவர்ட்டி. ஸோ எல்லா விஷயமும் வந்துட்டு அவங்களுக்குன்னு சொல்லிட்டு கொடுக்கணும். அவங்க உணவு ஊட்டுறதும் சரி, அவங்களுக்கு உடை மாற்றி விடுறதும், ப்ரொவைடிங் ஃபார் என்டர் ஃபேமிலிஸ் இன்க்ரீசிங் ஏர்னிங் பவர், இன்கம் பேட்டர் எக்ஸிஸ்டிங் அண்ட் ஃபியூச்சர் பாவர்ட்டி. ஸோ அது எல்லா விஷயத்தையும் உமன்கிறவங்க அவங்கள வந்துட்டு அவங்களே வந்துட்டு ஒரு ஹியூமன் பீயிங்காக நினைங்க. அவங்களே வந்துட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை செய்ய விடுங்க அப்படிங்கிறது இதில் சொல்கிறாங்க. ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் உமன் எஜுகேஷன், உமன் எம்பவர்மெண்ட். ஸோ உமன் எம்பவர்மெண்ட்டில் உமன் எஜுகேஷனுங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ உமன் எம்பவர்மெண்ட் இஸ் அ இம்பார்ட்டண்ட் எலமெண்ட் ஆஃப் எவ்ரி கம்யூனிட்டி, ஸ்டேட் ஆர் நேஷன். ஸோ உமன் எம்பவர்மெண்ட்ங்கிறது முக்கியமாக பெண்ணுடைய அதிகாரங்கிறது அல்லது பெண்ணுடைய வலிமைங்கிறது எல்லா எலமெண்ட்லேயும் எது கம்யூனிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா இந்த கம்யூனிட்டியை சார்ந்தவங்க, இந்த செக்டாரை சார்ந்தவங்க, இந்த இடத்த சார்ந்தவங்க அப்படின்னு இல்லாமல், இந்த ஸ்டேட்டை சார்ந்தவங்க இல்லாமல் நேஷன். ஸோ எல்லா இடத்துலையுமே இது இம்பார்ட்டன்ட் ரோலை வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுது. ஸோ இது வந்துட்டு இம்பார்ட்டன்ட் எலமெண்ட் தான் இந்த இடத்துலலாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. In a child's basic life, it is a woman who prefer a prominent role. ஸோ முக்கியமாக நீங்கள் ஒரு குழந்தைங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெளிவாக தெரியும், ஒரு குழந்தைங்களை யார் அதிகமாக வந்துட்டு பார்த்துக்கிறது? ஆண்களா? இல்லையா? பெண்கள் தானே பார்த்துக்கிறாங்க. பெண்கள் தான் சைல்டை வந்துட்டு ரொம்ப கேர் பண்ணி அவங்க தான் ஒரு ப்ராமினென்ட் ரோல் வந்துட்டு அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்க தான் எல்லா விஷயமும் செய்கிறாங்க, அவங்க தான் ஃபீட் பண்ணுறாங்க, அவங்க தான் பார்த்துக்கிறாங்க, அவங்க தான் பிகாஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஹவுஸ் ஹோல்டிங் ஒர்க்ஸ்லேருந்து எல்லா விஷயமும் அவங்க தான் பார்த்துப்பாங்க. உமன் ஹேவ் a significant role in our culture. ஸோ நம்மளுடைய கல்ச்சரில் ஒரு முக்கியமான ஒரு ரோல் வந்துட்டு உமன் ப்ளே பண்ணுறாங்க. உமன்ஸ் எம்பவர்மெண்ட் வே எஜுகேஷன் மைட் ரிசல்ட் இன் அ குட் ஆட்டிடியூட் சேஞ்ச். ஸோ இதன் மூலமாக வந்துட்டு எஜுகேஷன், உமன் எம்பவர்மெண்ட் மூலமாக ஒரு எஜுகேஷன் கிடைக்குதுன்னா இதன் மூலமாக ஒரு குட் ஆட்டிடியூட் வந்துட்டு கிடைக்கும், ஒரு நல்ல ஒரு சேஞ்ச் கிடைக்கும் பெண்கள் மத்தியில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஸ் அ ரிசல்ட் இட் இஸ் கிரிட்டிக்கல் ஃபார் இந்தியா சோசியல் எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட். ஸோ இந்த இடத்துல ஆனால் இது கிடைக்கிறது வந்துட்டு ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு இதான சோசியோ எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்டில் இது கிடைக்கிறது கொஞ்சம் ரொம்ப வந்துட்டு சிரமம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. த இந்தியன் கான்ஸ்டியூஷன் கிவ்ஸ் த கவர்மெண்ட் த அத்தாரிட்டி டு டேக் அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் டு ப்ரொமோட் உமன்ஸ் எம்பவர்மெண்ட். எஜுகேஷன் has a huge impact on the lives of women. ஸோ நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷனே வந்துட்டு உமனுக்கான ரைட்ஸை வந்துட்டு சொல்லுது. முக்கியமாக அவங்களுக்கு வந்துட்டு உமனுக்கு வந்துட்டு கல்வி கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்ம கான்ஸ்டியூஷன்லேயே இருக்குது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அப்டக்கிள்ஸ் டு உமன் எஜுகேஷன். ஸோ இது அப்டக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தடைகள்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒரு 4 விஷயம் குறிப்பிடுறாங்க. லேக் ஆஃப் அக்சஸ் டு எஜுகேஷன். ஸோ எஜுகேஷன் கெட் பண்ணுறதுக்கே வந்துட்டு நமக்கு வந்துட்டு போதிய சூழல் அமைய மாட்டேங்குது, அது காரணம். ஏர்லி மேரேஜ் அண்ட் ப்ரெக்னன்சி. 2வது சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கிறது, அது அதே போல் ப்ரெக்னன்சி, சீக்கிரமாக கர்ப்பம் அடைகிறது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஜெண்டர் பேஸ்டு வைலன்ஸ். ஸோ முக்கியமாக பாலினம் சார்ந்த வந்துட்டு ஒரு வைலன்ஸ் நடக்குது இல்லைங்களா? ஸோ அந்த விஷயமும் வந்துட்டு இது ஒரு அப்டக்கிள்ஸாக இருக்குது. ஸோ அந்த பாலினம் சார்ந்த நம்ம தடைகள், ஸோ வைலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அடிதடி பண்ணுறது, அடிக்கிறது, கொள்வது, அந்த மாதிரி விஷயம் எல்லாமே இருக்குது. இது என்னென்னா அது அதிகமாக யார் மேலே படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் மேலே தான் இருக்குது. அதுக்கப்புறம் டிஸ்கிரிமினேஷன், சரிங்களா? ஸோ ஒரு பெண்களை எந்த வகையிலலாம் டிஸ்கிரிமினேட் பண்ணுறாங்கங்கிறதும் இதில் ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு முக்கியமாக இதை பற்றி தான் முழுமையாகவே வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. இதில் அதிகமாக நீங்கள் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் பங்களாதேஷை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்க இன்னமும் வந்துட்டு அங்கே இருக்கிற பங்களாதேஷில் இருக்கிற இடத்துல வந்துட்டு இன்னமும் பெண்கள் வந்துட்டு படிக்காமல் தான் இருக்காங்க. அவங்கள இன்னமும் வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பொருட்டாவே மதிக்கிறதில்ல. அவங்க அதிகமாக ஒரு 100% உமன் இருக்காங்கன்னா, ஸ்கூல் போகிறாங்கன்னா 6வது படிக்கும்போதே பாதி பேர் நின்றுடுறாங்க. அடுத்து 8வது போனாங்கன்னா இன்னும் ஒரு 3/4 பேர் நிற்கிறாங்க. 10வது படிக்க போகும்போது வெறும் 10% ஆஃப் பீப்புள் தான் வந்துட்டு அதில் தேர்வடைகிறாங்க. 10% தான் ஸ்கூலே வராங்க. ஸோ அப்படி வந்துட்டு அவங்களுக்கு எஜுகேஷன் வந்துட்டு கொண்டு போயிட்டுருக்காங்க. முக்கியமாக உமன் அண்டு அதாவது பெண்களுக்கும் ஆண்களுக்கும் நீங்கள் வந்துட்டு வித்தியாசம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ ஆண்களை தான் அதிகமாக வந்துட்டு முன்னிறுத்தி இது பண்ணியிருக்காங்க. அண்ட் பங்களாதேஷில் அதிகமாக வந்துட்டு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அங்கே குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ த மெயின் ப்ராப்ளம் ஃபேஸிங் தேர் எஜுகேஷன்ஸ் தான். ஸோ முக்கியமாக வந்துட்டு ஒரு 11 ப்ராப்ளம் வந்துட்டு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? டெவலப்மெண்ட் ஆஃப் இம்மாரலிட்டி. ஸோ அவங்க வந்துட்டு மாரலான விஷயத்தை வந்துட்டு கொடுக்காம இம்மாரலான விஷயம் வந்துட்டு டெவலப் ஆகிட்டு போயிட்டுருக்கிறது, சரிங்களா? அடுத்து சூட்டபிள் கரிக்குலம் ஃபார் த எஜுகேஷன் ஆஃப் கேர்ள்ஸ். ஸோ சூட்டபிள் கரிக்குலம் வந்துட்டு அவங்களுக்கு கிடைக்காதனால ஒரு பிரச்சனை வந்துட்டு ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. பெண்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சூட்டபிள் கரிக்குலம் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணல அதனால் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து லேக் ஆஃப் சோசியல் கான்ஷியஸ்னஸ் அமாங் உமன். ஸோ முக்கியமாக உங்களுக்கு பெண்களை பற்றின ஒரு சோசியல் கான்ஷியஸ் வந்துட்டு இல்லாதது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. 3வது 4வது ஸ்கேர்சிட்டி ஆஃப் லேடி டீச்சர்ஸ்.
ஸோ நிறைய வந்துட்டு இவங்க லேடி டீச்சர்ஸ் இருக்காங்க இல்லையா, நிறைய இந்த அதை என்ன சொல்லுவாங்க, ரூரல் ஏரியாஸ்லாம் வந்துட்டு ஒர்க் பண்ணவே வந்துட்டு மறுக்கிறது. சரிங்களா, லேக் ஆஃப் ப்ராப்பர் ஃபிசிக்கல் ஃபெசிலிட்டிஸ். ஸோ முக்கியமாக ஃபிசிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இல்லாத ஒரு காரணம். அண்ட் அன்வில்லிங்னஸ் ஆஃப் லேடி டீச்சர்ஸ் டு சர்வ் இன் ரூரல் ஏரியாஸ். ஸோ நிறைய லேடி டீச்சர்ஸ் வந்துட்டு இங்கே ஒர்க் பண்ணுறதுக்கான அவங்க இதுக்குள்ளே வந்துட்டு ஒர்க் பண்ணணும்னு நினைக்கவே மாட்டேங்கிறாங்க. அந்த இடத்துல வரதுக்கு வந்துட்டு ரொம்ப பயப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து ஃபினான்ஷியல் டிஃபிகல்ட்டிஸ். கண்டிப்பாக மணி ரீதியான காசு ரீதியான பிரச்சனைகளால் அவங்களால எஜுகேஷன் கெட் பண்ண முடியாமல் போயிடுது. ப்ராப்ளம் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்புறது. சப்போஸ் நான் இங்கே படிக்கிறேன்னா, இப்போது 12th நான் இங்கே படித்து முடிச்சிடுறேன். 12th படித்து முடிச்சுட்டு நான் இப்போது எனக்கு எங்கே சீட் கிடைக்குதுன்னா சென்னையில் தான் கிடைக்குது. அப்படின்ற பட்சத்தில் நம்ம வீட்டில் இருந்தும் நம்ம அனுப்ப மாட்டாங்க மீன்ஸ் எப்படின்னா, ஸோ ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். ஸோ இந்த இடத்துல ட்ராவல் பண்ணக்கூடாது, இப்படிலாம் போயிட்டு ஹாஸ்டலில் போய் படிக்கக்கூடாது, இங்கேருந்து நீங்கள் இது பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா. ஸோ இப்படிலாம் வந்துட்டு நிறைய விஷயம் இருக்குது. சரிங்களா, ஸோ இதெல்லாம் வந்துட்டு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இடையில ஃபோன் வந்து கீழே விழுந்துடுச்சு. ஸோ அடுத்து வந்து ப்ராப்ளம் ஆஃப் வேஸ்டேஜ் அண்டு ஸ்டெக்னேஷன். ஸோ அவங்க இருக்கிற சிச்சுவேஷன். சரிங்களா, அவங்க இருக்கிற சிச்சுவேஷன் இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுவாங்க. அடுத்து ப்ராப்ளம் ஆஃப் கோ எஜுகேஷன். எனக்கு இது ஏன் இதில் குறிப்பிட்றான்னு தெரியும். கோ எஜுகேஷனில் வந்துட்டு ஒரு சில வந்துட்டு படிக்க விருப்பப்பட மாட்டாங்க. அண்ட் அதில் நிறைய ஸ்டீரியோடைப்ஸ் இருக்குது, நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி குறிப்பிட்றாங்க. லேக் ஆஃப் என்தூசியாசிசம் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த அஃபீஷியல்ஸ் இன் சார்ஜ் ஆஃப் எஜுகேஷன். ஸோ நிறைய அவங்க எஜுகேஷனுக்காக சார்ஜ் பண்ணுறாங்க இல்லையா, நிறைய படிக்கிறதுக்கான. இப்போ ஹையர் எஜுகேஷனாக படிக்க போகணுன்னா அதுக்கான பணம் வந்துட்டு கட்ட முடியாத ஒரு சூழலை வந்துட்டு இதில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயம் தான் இதில் இருக்குது. ஸோ இதில் தான் அந்த விஷயம்லாம் குறிப்பிட்டிருப்பாங்க. இந்த சோசியல், எக்கனாமிக், கல்ச்சுரல் அண்ட் அதர் ஃபேக்டர்ஸ். இதில் வந்துட்டு முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது ஒரு இயர் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 2 பேர் சேர்ந்து வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. அது என்னென்னா, இது இங்கே இருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஃபீமேல் எஜுகேஷன் ஹஸ் பின் டெமான்ஸ்ட்ரேட்டட் to be a hurricane mission according to ILO 2009 and Jane Buttigieg Atai 2008 என்ன அப்சர்வ் பண்ணிக்காங்கன்னா, பேரண்ட்ஸ் டிமாண்ட் ஃபார் தேர் டாட்டர்ஸ் எஜுகேஷன் இஸ் லோ. ஸோ அவங்களுடைய ஒரு பேரண்ட்ஸே சேர்ந்து தான் என் பிள்ளைலாம் வந்துட்டு அதிகம் படிக்கணும்லாம் அவசியம் இல்லைங்க, 12வது படித்தா நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி அவங்களுடைய பேரண்ட்ஸே தான் டிமாண்ட் பண்ணுறாங்க, என்னோட குழந்தை வந்துட்டு அதிகமாக படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு தான் பங்களாதேஷோடைய விஷயத்தை வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. அது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, Ahmed and Najima, they are victims of numerous tradition and culture barriers. They are degraded. They are symbol of poverty. Their face are only seen, but their voices are not here. And their position in kitchen is considered. ஸோ இங்கே அங்கே பங்களாதேஷில் நடக்கிற ஒரு விஷயத்தை வந்துட்டு அனலைஸ் பண்ணி சொல்லும்போது, பெண்கள் வந்துட்டு அந்த இடத்துல இன்னமும் வந்துட்டு அடுக்கப்பட்டு தான் இருக்காங்க. அவங்களோட முகத்தை பார்க்க முடியோ தவிர அவங்களுடைய குரலை வந்துட்டு கேட்க முடியறதில்லை. ஏன்னா அவங்க அவ்வளோ ப்ராப்ளம் அங்கே சஃபர் ஆகுறாங்க அதனால். அண்ட் அவங்க பொசிஷன் வந்துட்டு எப்போவுமே இன்னமும் வந்துட்டு கிச்சன் சார்ந்து தான் இருக்குது. ஸோ இங்கே நம்ம அந்த எக்ஸாம்பிள் வந்துட்டு சொல்லுவாங்க இல்லையா, அடுப்பூதும் பெண்ணுக்கு படிப்பு எதிர்க்கு அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் வந்துட்டு இதில் இருக்கும். ஸோ அடுத்து அக்கார்டிங் டு த வேர்ல்ட் பேங்க் 2019 டேட் ஃப்ரம் த 2017 பங்களாதேஷ். இதில் தான் நான் சொன்ன பாருங்கள், மெயினாக வந்துட்டு கேர்ள்ஸ் ஹை ட்ராப் அவுட் ரேட் ஆஃப் 42% வந்துட்டு ட்ராப் அவுட் வந்துட்டு பண்ணுறாங்க. கம்ப்ளீட் ரேட்ஸ் ஆர் லோ, ரொம்ப வந்துட்டு கம்ப்ளீஷன் வந்துட்டு சுத்தமாக இல்லை. இது கிரேட் 10 கம்ப்ளீஷன் ரேட்ஸாக ஒன்லி 10%. அண்ட் செகண்ட் லெவல் கம்ப்ளீஷன் ரேட்ஸாக ஒன்லி 59% அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ரொம்ப லோவில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் குறிப்பிட்டிருப்பாங்க. அடுத்து ஃபார்மல் சிஸ்டமில் லிமிடேஷன்ஸ் சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இருக்கிற பாயிண்ட் மட்டுமே போதும், ஏன்னா அதுவே முழுமையாக ரிவீல் பண்ணோம். நம்ம கீழே ஒவ்வொரு டைட்டில் அனலைஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு லிமிடேஷன், அதாவது இன் ஸ்கூல்ஸ் த சில்ட்ரன் ஆர் டாட் பை த டீச்சர்ஸ். ஸோ ஸ்கூலில் ஃபார்மல் எஜுகேஷன்னாலே இல்லை, ஃபார்மல் சிஸ்டம்னாலே காலையில் 9 மணிக்கு நம்ம போகிறோன்னா 9:30 நமக்கு ஸ்கூல், இல்லை 9 மணிலேருந்து 5 மணி வரையும் ஸ்கூல்னால் அந்த 5 மணி வரையும் நீங்கள் ஸ்கூலில் தான் இருக்கணும். சரிங்களா, இப்போ ஒரு கிளாஸ் வந்துட்டு 45 நிமிஷம் நடக்குதுன்னா அந்த 45 நிமிஷமும் நீங்கள் உள்ளே தான் இருக்கணும். பிரேக் டைம் இதுதான்னா பிரேக் டைம் இது தான் இருக்கும். ஸோ அதே போல் என்ன சொல்கிறாங்கன்னா, இன் ஸ்கூல் த சில்ட்ரன் ஆர் டாட் பை த டீச்சர்ஸ். ஸோ குழந்தைங்களுக்கு டீச்சர்ஸ் தான் வந்து கற்றுத்தராங்க. டீச்சர்ஸ் ஆல்வேஸ் ஃபோக்கஸ் ஆன் த சிலபஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ட் த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ டீச்சர் எப்போவுமே எதை மையப்படுத்தி இருக்காங்கன்னா, சிலபஸை மையப்படுத்தி தான் இருக்காங்க. அந்த சிலபஸை மையப்படுத்தி தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்துட்டு இது இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க.
டு டேக் ஃபார்மல் எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் ஹாவ் டு பே ஃபீஸ் ரெகுலர்லி. ஸோ இந்த ஃபார்மல் எஜுகேஷனில் அவங்க வந்துட்டு ஃபீஸ் கொடுக்கணும், ஃபீஸ் பே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தோம்னா அவ்வளோ ஃபீஸ் நம்ம பே பண்ணணும்னா கட்டிட பணம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் நம்ம ₹250 இன்னும் சம்திங் ஏதோ பே பண்ணுவோம், சரிங்களா. ஸோ அதுக்கு அடுத்து வந்துட்டு இட் இஸ் எ ப்ரீ பிளான்டு டெலிவரபிள் மாடல். ஸோ இது ப்ரீ பிளான்டு டெலிவரபிள் மாடல். ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, நம்ம இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கரிக்குலம் ஃபிக்ஸ் பண்ணிப்போம், இதுக்குன்னு சிலபஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், ஆல்ரெடி இருக்கிறதா நம்ம இதை டீச் பண்ணுறோம். ஸோ அதை டீச் பண்ணுறதை கூட நம்ம இன்றைக்கி நம்ம இதை டீச் பண்ணுவோம். அது ஆஸ் அ டீச்சராக இருக்கும்போது நம்ம ஒரு ஒர்க் எடுக்கிறோன்னா அந்த ஒர்க் என்னன்னு சொல்லிட்டு முன்னாடியே நம்ம எடுக்கணும், சரிங்களா. முன்னாடியே நம்ம எடுத்து பார்த்து இதில் இது நான் இன்றைக்கி ட்ரீட் பண்ணுறேன். இப்போது நம்ம இது குறிப்பாக எப்படி சொல்லலாம்னா, ஒரு லெசன் இருக்குன்னா ஒரு லெசன் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 பேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் இன்றைக்கி என்ன நடத்த போகிறேன், இந்த 2 பேஜை நான் நடத்த போகிறேன், இந்த 2 பேஜை நான் தெளிவாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறதான் இட் இஸ் எ ப்ரீ பிளான்டு டெலிபரேட்டிவ் மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து ஃபார்மல் எஜுகேஷன் மெயின்டைன்ஸ் ஹைரார்கி ப்ராப்பர்லி த்ரூ த ஸ்ட்ரக்சர். ஸோ ஃபார்மல் எஜுகேஷனுங்கிறது ஒரு ஹைரார்க்கியை வந்துட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபிக்ஸ் பண்ணி தான் அதை வந்துட்டு வச்சிருக்கு, சரிங்களா. ஸோ இது இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கு. இட் ஃபாலோஸ் அ க்ரோனாலஜிக்கல் கிரேடிங் சிஸ்டம். க்ரோனாலஜிக்கல்னால் 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ இந்த ஆர்டர் தான். இப்போ யாரை வந்துட்டு அதிகமாக மையப்படுத்தி இப்போ ரொம்ப படிக்கிற பையன் அப்படின்னு யாரை சொல்லுவாங்க, இவன் தான் வந்துட்டு ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறவங்க ரொம்ப படிக்கிற பையன். 10வது ரேங்க் எடுக்கிறவங்க 10வது 15 20 அப்படி எடுக்கிறவங்கலாம் ஸோ ரொம்ப பின்னாடி இருக்கவங்க. அவங்க வந்துட்டு படிப்பில் வந்துட்டு கொஞ்சம் பின்தங்கி இருக்காங்க, அவங்க மெமரி சென்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி குறிப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி விஷயம் தான் இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபிக்ஸ்டு டைம் ஷெடியூல் நான் சொன்னேன் இல்லைங்களா. ஸோ ஃபிக்ஸ்டு டைம் ஷெடியூல் கம்பல்சரி வந்துட்டு இந்த ஃபார்மல் எஜுகேஷன் சிஸ்டமில் இருக்கும். டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். கான்ஸ் ஆஃப் ஃபார்மல் எஜுகேஷன் நம்ம இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரோஸ்னு கூட சொல்லலாம். ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, நன்மைகள் தீமைகள்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ இதெல்லாம் கான்ஸ்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, students of all mindset are bound to study the same thing which sometimes leads to academic stress and pressure. அதாவது இப்போ ஒரு கிளாஸில் 40 பேர் இருக்காங்க இல்லை 30 பேர் இருக்காங்கன்னா ஒரு லெசன் நடத்துகிறாங்க. அந்த லெசனை வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு கவனிக்கணும், எல்லாரும் ஒரே லெசனை தான் கவனிக்கணும், வேறெல்லாம் இல்லை, ஒரே லெசன் தான் கவனிக்கணும். ஸோ இது இப்படி இருக்கும்போது அகாடமிக்கெலாம் வந்துட்டு அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அண்ட் ப்ரெஷர் வந்துட்டு அதிகமாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு குறிப்பிட்றாங்க. இட் இஸ் மெயின்லி கன்சிடர்ட் a high cost learning method with a rigid academic system that sometimes waste the money and time of bright kids. ஸோ அதாவது இது வந்து நிறைய வந்துட்டு ரொம்ப காசு கொடுத்து தான் வந்துட்டு படிக்கிறீங்க. ஆனால் இது மூலமாக என்ன நடக்குதுன்னா, நிறைய பிரைட் கிட்ஸ்லாம் இருக்கு. அதாவது ஒரே விஷயத்த அடிக்கடி ஒரு வருஷம் முழுக்கமாக படிக்கிறதுக்கு நிறைய பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்ப வந்துட்டு வெல் நாலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் இது செட் ஆகாது. ஸோ அவங்களுடைய நேரத்தை வீணடிக்கிற மாதிரி தான் அப்படின்றாங்க. சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஹேவ் அன்ப்ரொஃபஷனல் ஸ்டாஃப் தட் ப்ரொவைட்ஸ் நான் ஸ்டாண்டர்ட் எஜுகேஷன் டு தேர் பீப்புள்ஸ். ஸோ நிறைய அன்ப்ரொஃபஷனல் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க இல்லைங்களா. ஸோ ப்ரொஃபஷனலாக அவங்க ஒர்க் பண்ணல, திடீர்னு வந்து ஏதாச்சும் சப்போஸ் சப்ஜெக்ட் நாலேஜ் இல்லாமல் அந்த ஒரு லெசன் நடத்துகிறாங்கன்னா அவங்க வேறு ஏதாச்சும் ஒரு மீனிங் வந்து கொடுத்துருவாங்க, வேறு ஏதாச்சும் வந்து அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதன் மூலமாக அதாவது பீப்புள்ஸுங்கிறது இந்த இடத்துல ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க, PUPALS. ஸோ அவங்கள வந்து அஃபெக்ட் பண்ணுது, ஸ்டூடெண்ட்ஸை அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. All students need to be motivated almost every day so they may not lag behind or question their abilities. Poor management of institutes made kids think so. ஸோ முக்கியமாக ஒரு ஸ்டூடெண்ட்ஸை அதாவது ஒரு ஸ்கூலில் வந்துட்டு நிறைய ஒரு 1000 ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்காங்கன்னா அவங்க அந்தந்த கிளாஸ் கிரேட்ஸை வந்து படிச்சுட்டு இருப்பாங்க. முக்கியமாக ஒரு கிளாஸில் இருக்க இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எவ்ரிடே வந்துட்டு மோட்டிவேஷன் கொடுத்துட்டே இருக்கும். ஸோ அவங்கள வந்துட்டு ஒரு கேள்வி கேட்க வச்சுட்டே இருக்கணும், சரிங்களா. கொஷின் ஏன் எதுக்கு எப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டூடெண்ட் வந்துட்டு கேள்வி கேட்க வைக்கணும். ஸோ அவங்கள முக்கியமாக வந்துட்டு மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. நமக்கு வந்து மோட்டிவேஷன் சொல்லிட்டு நம்ம பிஏல படிச்சிருப்போம் இல்லைங்களா. ஒரு கிளாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்துட்டு மோட்டிவேஷன் கொடுக்கணும். அந்த மோட்டிவேஷன் வந்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் கொடுக்குறேன்னு வச்சுக்கிங்களேன். அந்த 5 நிமிஷம் வந்துட்டு நீங்கள் மோட்டிவேஷனுக்கு நீங்கள் எடுத்துக்கணும். ஒரு பாடத்தை நான் எடுக்கிறேன்னா இந்த பாடத்தில் நான் என்ன சொல்ல வரேன்றது அது ஒரு மோட்டிவேஷன், வேறு ஒரு வியூ கொடுத்து வேறு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து அதன் மூலமாக வந்துட்டு நான் இவங்களுக்கு வந்துட்டு இதை புரிய வைப்பேன். ஸோ உடனே அவங்க கிளாஸ்க்குள்ளே வந்துடுவாங்க. ஸோ உடனே அந்த 45 நிமிஷத்தில் ஒரு 30 நிமிஷம் நம்ம சொல்கிறது வந்துட்டு கவனிக்கிற மாதிரியே இருக்கும், சரிங்களா. அந்த மோட்டிவேஷன் நம்ம ப்ராப்பராக கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. So brilliant students have to wait for a whole year to get a promotion and such a long tenure of the academic session make them lose interest. முன்ன சொன்ன ஒரு விஷயமே தான். பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அந்த நிறைய வருஷத்துக்கும் வந்துட்டு ப்ரொமோஷன் வந்து அவங்க கெட் பண்ணுறாங்கன்னா கூட வந்துட்டு அவங்க ஆனால் நிறைய விஷயம் அவங்க படிக்க வேண்டியது இருக்குது. பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா நிறைய விஷயம் அவங்க முன்னாடி தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. ஆனால் அவங்க கடைசி வரைக்குமே ஒரே விஷயத்தான் அவங்க படிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்குது அப்படின்றாங்க. ஃப்ளாவர்ட் இன்ஸ்ட்ரக்ஷனல் ரூல்ஸ் மேட் சம் ஸ்டூடெண்ட்ஸ்
ஃபேஸ் புல்லிங் ஆர் அன்பிளசன்ட் ரிமார்க்ஸ் ஆன் தேர் கிரேட்ஸ் ரிசல்ட்ஸ் ஆர் அன்ஃபேஷன். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் பொறுத்த வரைக்கும் கிளியராக கொடுக்கணும். ஆஸ் அ மேனேஜ்மெண்ட் நீங்கள் இருக்கீங்கன்னா, ஒரு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் இருக்குன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராப்பராக கொடுக்கணும். அவங்க செய்ய வேண்டியது என்னன்னு சொல்லிட்டு அடிக்கடி வந்துட்டு அவங்கள அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி கொடுக்காத பட்சத்தில் அவங்க வந்துட்டு நிறைய தேவையில்லாத விஷயங்கள்லாம் செய்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ லேர்னர்ஸ் ஆர் பவுண்ட் டு சிட் சைமல்டேனியஸ்லி டு லேர்ன் த சேம் சப்ஜெக்ட் வித் அ ஸ்பெசிஃபிக் டைம் லிமிட். ஸோ ஸ்பெசிஃபிக் டைம் ஒரு 40 நிமிஷம் இருக்குன்னா ஸ்லோ லேர்னர்ஸ்க்கும் சரி அண்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக லேர்ன் பண்ணவங்களுக்கும் சரி அந்த 45 நிமிஷமே போதாது இல்லையா? ஸோ ரெண்டுமே ஒரே மைண்ட் செட்டில் உட்காந்து படிக்கிற மாதிரி, ஒரே காலகட்டத்தில் உட்காந்து படிக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறதும் அது ஒரு கான்ஸாக வந்துட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் உமன் எம்பவர்மெண்ட்டில், உமன் ஸ்டடீஸில் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் உமன் ஸ்டடீஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? இந்த ஃபீல்ட்ஸ் ஆஃப் உமன் எம்பவர்மெண்ட் has played a significant role in challenging patriarchal structures and promoting gender equality. The key theories such as feminist theory, queer theory, standpoints theory and intersectionality theory have contributed to the growth and development of the field. ஸோ முக்கியமாக நம்மளே வந்து ஒரு கன்க்ளூஷன் கொடுக்கலாம். நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன, உமன் ஸ்டடீஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கணும். உமன் ஸ்டடீஸ் எதுக்காக வந்தது? உமனை வந்துட்டு அதிகமாக அப்ரெஸ் பண்ணியிருக்காங்க. இதனால தான் அவங்க வந்துட்டு உமன் ஸ்டடீஸுங்கிறது அவனுக்கு க்ரியேட் ஆகுது. ஸோ அவங்க வந்துட்டு ஈக்குவல் ரைட்ஸ் கிளைம் பண்ணுறாங்க எல்லா இடத்துலையும் வந்துட்டு. ஸோ ஒரு இடத்துல சப்போஸ் அவங்க முன்னேறி போனாலும், பாலிடிக்ஸ் அந்த மாதிரி இடத்துல முன்னேறி போனாலும் ஸோ அங்கேயும் டிஸ்கிரிமினேஷன்ங்கிறது நடக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்காக தான் உமன் ஸ்டடீஸுங்கிறது வந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு உமனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபரன்ஸ் வந்துட்டு முக்கியமாக நடக்குது. சரிங்களா? 1975 நடக்குது. 75லேருந்து 85 வரைக்குமே உமன் டிகேட்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. இன்டர்நேஷனல் உமன் டிகேட்னே ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. யூஎன் உமன் டிகேட்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் 1964 ஒன்று நடந்திருக்கும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். 64 அதுக்கப்புறம் 72 தான் அவங்களுக்கான ரைட்ஸை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அண்ட் 72 தான் அதுக்கு வந்துட்டு உமன் அமெண்ட்மெண்ட்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த மாதிரி இவங்களுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் வந்துட்டு எஜுகேஷனில் வேணும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு இம்பார்ட்டண்ட் ஆக்ட் எல்லாமே வந்துட்டு உமனுக்காக நடந்திருக்குது. ஸோ இதில் இம்பார்ட்டன்ஸ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு சமூக ரீதியாகவும் சரி, பண்பாடு ரீதியாகவும் சரி, பெண்களுக்கு கம்பல்சரி வந்துட்டு எஜுகேஷனுக்கு ரொம்ப முக்கியம். அவங்கள வந்துட்டு மதிக்கணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. உமன் சர்பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு இல்லைங்களா, சஃப்ரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முக்கியமாக ஓட்டுரிமைங்கிறது பெண்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாகவும் இதில் குறிப்பிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு உள்ள இருக்குது. இது எல்லாத்தையும் தான் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். ஸோ இதுதான் உமன் எஜுகேஷன். உமன் எஜுகேஷனில் ஃபஸ்ட் யூனிட் இதுவாக இருக்குது. சரி, அடுத்த யூனிட் வந்து நம்ம அடுத்து கூட நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் உள்ளே போயிட்டு நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? நன்றி.